அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். ஃபார்ம் கிராஜுவேட்ஸ் ஃபோரம் சார்பில் தொடர்ந்து நடத்தப்படும் இன்று ஒரு தொழில்நுட்பம் நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் வருக வருக என வரவேற்கிறேன். இன்றைய நிகழ்ச்சி நமது குழுவின் மூலம் நடத்தப்படும் 616வது நிகழ்ச்சியாகும். இன்றைய நிகழ்ச்சி தலைப்பு பல வகை கலப்பை மற்றும் இதர வேளாண் கருவிகள் சேகரிப்பில் எமது பங்களிப்பு என்பது ஆகும். இது ஒரு நேர்காணல் நிகழ்ச்சியாக நடத்தப்படுகிறது. இந்த நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு தகவல்கள் வழங்கிட வருகை புரிந்துள்ளார் இன்றைய சிறப்பு விருந்தினர் திரு செண்பகசேகரன் அவர்கள். திரு செண்பகசேகரன் அவர்கள் கன்னியாகுமரி மாவட்டம் பூதப்பாண்டியை சொந்த ஊராக கொண்டவர். வாருங்கள், அவருடன் இணைவோம், நிகழ்ச்சிக்கு செல்வோம். ஐயா வணக்கம். வணக்கம் சார். இந்த நிகழ்ச்சியின் மூலம் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். உங்களது சொந்த ஊர் எங்க சார்? சொந்த ஊர் எங்கே? ஐயா, நான் கன்னியாகுமரி மாவட்டத்துல நாஞ்சில் நாடு என்று அழைக்கக்கூடிய பழையாற்றின் கரையில் இருக்கக்கூடிய துவரங்காடு என்னும் ஒரு விவசாய கிராமத்தை சேர்ந்தவன். எனது பெயர் செண்பகசேகர பிள்ளை. குமரி மாவட்டம் பொதுவாகவே வளம் செழுமை மிகுந்த மாவட்டம், இயற்கை சூழல் அதிகம் கொண்ட மாவட்டம். இந்த மாவட்டத்தில் குறிப்பாக அந்த பூதப்பாண்டி பகுதியில் இருந்து வந்திருக்கீங்க. உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. தொழில், அதாவது நீங்க விவசாய குடும்பத்தை சார்ந்தவர்? ஆமையா. எத்தனை ஆண்டுகளாக விவசாயம் செய்யறீங்க? எவ்வளவு என்னென்ன விவசாயம் செய்யறீங்க? நான் ஒரு பாரம்பரிய விவசாய குடும்பத்தை சேர்ந்தவன். கடந்த 50 ஆண்டுகளாக நான் விவசாயத்தை என் தந்தையை தொடர்ந்து நான் அதை முழுமையாக செய்து வருகிறேன். நெல் விவசாயத்தையே முழுமையாக செய்து வந்த நான் காலப்போக்கில் பல்வேறு காரணங்களால நெல் பயிரை கொஞ்சம் குறைச்சு கொண்டு இப்போ தற்பட்சமையா தென்னை, வாழை, மரிச்சினி போன்ற பணப்பயிர்களை பயிர் செய்து வருகிறேன். நெல்லை விட்டு விலகி செல்வதற்கு ஏதாவது பிரத்யேக காரணம் சொல்ல முடியுமா? பொருளாதார காரணமாக இருக்கலாம். ஆமா, நீங்க குறிப்பிட்ட சரியான காரணம் தான். அதாவது கட்டுப்படியான விலை கிடைக்கல, உற்பத்தி செலவுக்கும் வித்து முதலுக்குமான இடைவெளி பெருசா இருக்கனால அதை தொடர்ந்து செய்யல பெரிய சிரமங்கள், வேலையாட்களுடைய பற்றாக்குறை, கூலி உயர்வு, அதே சமயத்துல விளை நிலங்கள் எல்லாம் வீட்டு மனைகளால் மாறுவதால அறுவடை எந்திரங்களையோ இடுபொருட்களையோ விளைபொருட்களையோ நம்ம எடுத்து செல்லவோ எடுத்து வருவதற்கோ போக முடியாத ஒரு பாதைகள் எல்லாம் தடைப்படுவதனாலையும் நம்ம இந்த மாதிரி நெல்லை விட்டுட்டு மாற்று பயிருக்கு போக வேண்டிய ஒரு சூழ்நிலை உருவாயிடுச்சு. நெல் உங்களுக்கு எத்தனை பருவம் போகும்? வருஷத்துக்கு 3 பருவம் போகுமா, 2 பருவம் போகும்? இல்ல, எனக்கு கன்னியாகுமரி மாவட்டத்தை பொறுத்தவரையில 2 பருவம் தான். அதாவது முதல் பருவம் ஜூன் மாசம் ஆரம்பிக்கும், அதை கன்னிப்பூன்னு சொல்லுவாங்க. 2வது பருவம் புரட்டாசி மாசம் ஆரம்பிக்கும், அதை கும்பப்பூன்னு சொல்லுவாங்க. அப்படி 2 பருவங்கள் இங்க பயிராகும். நெல்லுக்கு அப்புறம் ஏதாவது பயிர் போடுவீங்களா? நெல்லுக்கு அப்புறம் உங்களுக்கு நஞ்சை தரிசில நாங்க உளுந்து போடுவோம். ஓகே, சரி. உளுந்து போடுவோம், அது ஒரு உபரி வருமானமா கிடைக்கும். ஓகே. மொத்தம் எவ்வளவு நிலத்துல சாகுபடி பண்றீங்க? நான் சுமார் 7 ஏக்கர் எனக்கு விவசாயம் பண்ணிட்டு இருக்கேன். ரொம்ப சந்தோஷம். என்ன உங்களுடைய கல்வி தகுதி என்ன? எதுவரை படித்திருக்கீங்க? நான் இளங்கலை பொருளாதார பட்டதாரி. கல்விக்கு பின்னால எங்க தந்தையாரை தொடர்ந்து நான் அந்த விவசாயத்துல ஆர்வத்தின் காரணமாக அந்த விவசாயத்தையே முழு பெயர பணிய. மிக்க மகிழ்ச்சி. அதாவது பொதுவாக கல்வி படிச்சாச்சுன்னா, ஒரு பட்டதாரி ஆயிட்டாங்கன்னா ஏதாவது ஒரு பணிக்கு தான் போறதுக்கு விரும்புவாங்க. பட் நீங்க விரும்பிய தொழிலான விவசாய தொழிலை செய்தேன் அப்படிங்கிறீங்க. மிக்க மகிழ்ச்சி. எந்தெந்த காரணங்களால நீங்க விவசாயத்தை ரொம்ப அவ்வளவு விரும்புனீங்க? அதாவது என் தந்தைக்கு பின்னால அந்த தொழிலை எடுத்து செய்துக்கு எங்க வீட்டுல யாரும் இல்லை. ஏன்னா எல்லாரும் கவர்மெண்ட் வேலைக்கு போயிட்டாங்க. அந்த விளைநிலங்களை பாதுகாக்கணும், அந்த விலங்குகளை தொடர்ந்து அந்த பயிரை செய்யணுங்கிறதுனால நான் ஒரு ஆளாவது அதை செய்யணும். ஏன்னா வெளியூர்ல எல்லாரும் வேலைக்கு போயிட்டாங்க. அப்ப நம்ம அந்த விவசாய நிலத்தை பாட்டம் கொடுக்க முடியாது. உழுதவனுக்கு நிலம், இருந்தவனுக்கு வீடு சொந்தங்கிற ஒரு சட்டத்திட்டங்கள்லாம் இருந்த காலத்தினால அந்த நிலத்தை பாதுகாக்கணும், தொடர்ந்து அந்த தொழிலை செய்யணும். இது காலங்காலமா நமது முன்னோர்கள் செய்த தொழில் என்கிறனாலையும் அதன் மீது இருந்த ஒரு ஆர்வம் காரணமாகவும் நான் அந்த தொழிலை ஏற்று நடத்தி விட்டார். நிலத்தின் மீதும் தொழிலின் மீதும் ஆர்வம் இருந்ததுனால பட்ட படிப்பு படித்திருந்தும் கூட விவசாயத்தை முழுமையாக ஒரு தொழிலாக கொண்டு வந்திருக்கீங்க. மிக்க மகிழ்ச்சி. நீங்க விவசாயம் தவிர வேற என்ன செய்றீங்க? விவசாயத்தை முழு நேரம் செய்தாலும் கூட ஓய்வு நேரங்கள்ல சமூக பணிகள் ஆற்றுவது எனக்கு ரொம்ப ஆர்வமா உண்டு. மக்களுக்கு நலிவடைந்த மக்களுக்கும் அரசினுடைய நலத்திட்டங்களை கொண்டு சேர்ப்பதிலும், அதே சமயத்துல பாவப்பட்ட மக்களுக்கு வேண்டிய உதவிகளை செய்வதிலும் நான் முழு மூச்சுடன் இருந்தேன். அதே சமயத்துல விவசாயிகள் பிரச்சனைகள், அவங்களுக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை
அரசினுடைய கவனத்துக்கு கொண்டு செல்ல வேண்டும் என்கிற நோக்கத்துல வந்து விவசாய சங்கங்கள்ல ஈடுபாடு கொண்டு தற்சமயம் கூட நான் அனந்தனார் நீரினை பயன்படுத்துவோர் சங்கத்தினுடைய தலைவராக இருந்து செயல்பட்டு கொண்டிருக்கிறேன். அதோடு மட்டுமல்லாமல் உங்களுக்கு மாவட்ட வேளாண் உற்பத்தி குழு உறுப்பினராக கடந்த 15 ஆண்டுகளாக நான் செயலாற்றி வருகிறேன். அதன் மூலம் விவசாயிகள் சந்திக்கக்கூடிய பல்வேறு பிரச்சனைகள், அது உழவு தொழில சம்பந்தமானாலும் சரி, உரை கிடைப்பதானாலும் சரி, விதை கிடைப்பதில் உள்ள பிரச்சனையானாலும் சரி, அதே சமயத்துல கோஆபரேட்டிவ் சொசைட்டி மூலமாக லோன்கள் கிடைப்பது, இப்படி நீர் ஆதாரங்கள் உள்ள பிரச்சனைகள், ஆக்கிரமிப்புகள், இந்த மாதிரி பிரச்சனைகளை எல்லாம் அரசினுடைய கவனத்துக்கு கொண்டு சென்று அதை நிவர்த்திக்கிறதுக்கான பணியில நான் தொடர்ந்து ஈடுபட்டு வருகிறேன். வெரி குட். நீங்க வந்து விவசாயத்தை முழு தொழிலாக கொண்டிருந்தாலும் கூட சமூக பணிகளில், குறிப்பாக விவசாயம் சார்ந்த சமூக பணிகள்ல நீங்க அதிக அளவுல ஈடுபட்டு வர்றீங்க. மிக்க மகிழ்ச்சி. இது தவிர நீங்க பல வகை கலப்பை மற்றும் இதர வேளாண் கருவிகள் சேகரித்து வைத்திருப்பதாக தெரிய வந்தது. எனவே அது தொடர்பான தகவல்கள், என்னென்ன கலப்பைகள், எத்தனை வகை கலப்பைகள் நீங்க வச்சிருக்கீங்க? அதாவது எனக்கிட்ட வந்து கிட்டத்தட்ட வந்து 85 வகையான பாரம்பரிய விவசாய கருவிகளை நான் பாதுகாத்து வருகிறேன். இதற்கு காரணம் என்னன்னு சொன்னா, பசுமை புரட்சி ஏற்பட்ட பொழுது விவசாயம் வந்து விஞ்ஞானமாயி போச்சு, நவீன தொழில்நுட்பங்கள் வந்துட்டு, விவசாயத்துல வந்து எந்திரங்கள் ஆயிட்டு, எந்திரங்கள் ஆன பொழுது இந்த பழையமையான கருவிகளுடைய பயன்பாடு கொஞ்சம் கொஞ்சமாக மறைய ஆரம்பிச்ச உடனே அதெல்லாம் ஒரு காலத்துல வீட்டுல பூஜை அறையில இருந்த பொருட்களாக, பூஜை பொருட்களாக பாவிக்கப்பட்ட இந்த விவசாய கருவிகள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாட்டு வீட்டை விட்டு வெளியேறி களத்துக்கு போச்சு, களத்துல இருந்து அடுத்த நிலைக்கு போச்சு. அதுபோது அதை பானிப்பார் இல்லாம அழியக்கூடிய ஒரு காலகட்டத்துல வந்துட்டு, இந்த சமயத்துல நான் பல்வேறு பொது நிகழ்வுகளையும் வேளாண் துறை மூலம் நடக்கக்கூடிய நிகழ்வுகளெல்லாம் நான் வெளியூர் சுற்றுலா இதெல்லாம் போகும்போது பல்வேறு இடங்கள்ல வந்து நாணய சேகரிப்பு, தபால் சேகரிப்பு, பாரம்பரிய விதைகள் சேகரிப்பு, பாரம்பரிய உணவு திருவிழா, இப்படி எல்லாம் நடத்துறதை நான் பார்க்கும்போது எனக்கு ஒரு சின்ன ஆசை ஆச்சு. ஏன் நம்ம பாரம்பரிய கருவிகளையும் ஒன்று சேர்த்து இதை அடுத்த தலைமுறைக்கு நம்ம எடுத்து செல்லக்கூடாது என்கிற ஒரு ஆர்வம் வந்து, அதுக்கு எங்க வேளாண்மை துறையை சேர்ந்த அதிகாரிகள் எல்லாம் எனக்கு ஒரு ஆலோசனையும் கூறினாங்க. அப்பந்தான் நான் இதை சேரிக்கணுங்கிற ஒரு ஆர்வத்துல முத என் வீட்டுல இருந்த சாமானத்தை தேடுவோம்னு சொல்லி தேட ஆரம்பிச்சேன். அப்படி தேட ஆரம்பிக்கும் போது ஒவ்வொன்றாட்டு வந்து சேர ஆரம்பிச்சு, அதோட நண்பர்கள்டையும் எங்க விழாவுக்கு போனாலும் சரி, எந்த ஊருக்கு திருமண நிகழ்வுக்கு போனாலும் சரி, அந்த வீட்டுல போய் அவங்களோட பேசி உங்கள்ட்ட என்ன கருவி இருக்கு, எங்க வச்சிருக்கீங்கன்னு அவங்க தொழுவத்தையும் அவங்களுடைய களத்தையும் தான் எனக்கு பார்க்கறது ஒரு கவனமா இருக்கும். அப்படி இருக்க சமயத்துல அந்த பொருட்கள் அங்க இருந்துன்னு சொன்னா அவங்கள்ட்ட கேட்டு அதை வாங்கி அதை பழுது பார்த்து அதை பாதுகாத்து வச்சுட்டு இருக்கேன். அப்படி அதை ஒவ்வொன்றா சேகர ஆரம்பிச்சேன். இன்னும் நிறைய கருவிகளை சேகரிக்க வேண்டும். பல நண்பர்கள் இதை எனக்கு கொடுத்து உதவி இருக்காங்க. நானும் தொடர்ந்து அந்த தேடுதல் பணியில் ஈடுபட்டு வருகிறேன். மிக்க மகிழ்ச்சி. அதாவது பொதுவாக வந்து ஸ்டாம்ப் கலெக்ட் பண்ணுவாங்க, காயின் கலெக்ட் பண்ணுவாங்க, புகைப்படங்கள் கலெக்ட் பண்ணுவாங்க, பல இடங்களுக்கு போகும்போது அங்கு உள்ள பொருட்களை கலெக்ட் பண்ணுவாங்க. இந்த மாதிரி தான் நாம கேள்விப்பட்டிருக்கோம். ஆனால் நீங்கள் வந்து முழுக்க விவசாயம் சார்ந்த, அதாவது கலப்பை மற்றும் இதர வேளாண் கருவிகளை சேர்த்து வச்சிருக்கீங்க. இது மிக வணக்கத்துக்குரியது, வந்திக்கத்தக்கக்கூடியது. இது வந்து மிக செலவினம் கொண்ட ஒரு செலவு செஞ்சு இதெல்லாம் சேகரிக்க வேண்டியது வந்திருக்கும். அதுல உங்களுக்கு ஏதாச்சும் சிரமம் ஏற்பட்டிருக்கா? இல்ல, அது வந்து எனக்கு பெருசா தெரியல. ஏன்னா நமது முன்னோர்கள் பயன்படுத்திய கருவிகளை நம்ம இன்னைக்கு சேகரித்து வச்சு பல இடங்கள்ல மாவட்ட அளவிலையும் மாநில அளவிலையும் அதெல்லாம் காட்சிப்படுத்தி உங்களை மாதிரி அதிகாரிகளும் பொதுமக்களும் விவசாயிகளும் வந்து அதை பார்த்து பரவசப்படும் போதும் அவங்க கொடுக்கக்கூடிய ஊக்கமும் ஆக்கமும் வந்து நமக்கு இதை மேலும் மேலும் சேகரிக்கணுங்கிற ஒரு ஊக்கத்தை தான் கொடுத்ததே தவிர அது ஒரு நமக்கு ஒரு மடியை கொடுக்கல. அதை பொருள் செலவானாலும் கூட அதை ஒரு இஷ்டப்பட்டு ஏற்றுக்கிட்ட நான் சேகரித்து வந்துட்டு இருக்கேன். ஓகே, சோ நீங்க வந்து செலவுகளை நீங்க பெரிதாக நினைக்காமல் அதை வந்து நாம ஒரு நல்ல எண்ணத்திற்காக செய்வதாக எண்ணி நீங்க செஞ்சிருக்கீங்க. ரொம்ப சந்தோஷம், மிக்க மகிழ்ச்சி. இந்த கலப்பைகள்ல எத்தனை வகை கலப்பை, மட்டும் எத்தனை வகை கலப்பைகள் இருக்கு? அதாவது வந்து உங்களுக்கு வந்து கலப்பைன்னு சொன்னா நாஞ்சில்னு ஒரு பொருள் உண்டு. இந்த நாஞ்சில் நாட்டுல அந்த கலப்பையை வச்சு விவசாயம் பண்ணதுனாலதான் இது நாஞ்சில் நாடு என்று அழைக்கப்பட்டது. அந்த வகையில இந்த கலப்பையை வந்து உங்களுக்கு வந்து இதுல வந்து பொடிக்கலப்பை, தொழிற்கலப்பைன்னு 2 வகை உண்டு. கன்னிப்பூ பருவத்துல வந்து இந்த பொடிக்கலையை உபயோகப்படுத்துவாங்க, கும்பப்பூவில் வந்து இந்த தொழிற்கலப்பை உபயோகப்படுத்துவாங்க. இந்த கலப்பை எடுத்துக்கிட்டாச்சுன்னு சொல்லியாச்சுன்னா அது கிட்டத்தட்ட ஒரு 7 உறுப்புகளை கொண்டது. அதுல வந்து உங்களுக்கு குத்தி, கொழுவு, மேலி, ஏக்கால், நுகம், தொடக்கயிறு, உழவு கயிறு, இப்படி அது எவ்வளவு சேர்ந்ததுதான் ஒரு கலப்பை.
இதுக்கு அந்த நம்ம முன்னோர்கள் வந்து ஒவ்வொரு பொருளுக்கும் ஒவ்வொரு மரத்தை தேர்ந்தெடுத்திருக்காங்க. அப்ப காலங்காலமாட்டு நம்ம காலத்தை நிர்ணயிச்சு சொல்லக்கூடிய அளவுக்கு இந்த வேளாண்மை இருந்ததுனால அவங்க பயன்படுத்தி ஒவ்வொரு பொருளா சேர்ந்திருக்காங்க. குறிப்பாக நீங்க சொன்னீங்கன்னா இந்த கலப்பையில குச்சியை பார்த்தாச்சுன்னு சொல்லியாச்சுன்னா ஒன்லி வந்து புன்னை மரமாக இருக்கும், வாகை மரமாக இருக்கும், இல்லைன்னா தேக்கு மரமாக இருக்கும். அந்த ஏக்கால்னு சொல்லக்கூடியது தேக்கு மரமா இருக்கும். இந்த மாட்டுக்கு கழுத்துல வைக்கக்கூடிய நுகங்கிறது வந்து ஓலை மூங்கிலா இருக்கும். இந்த ஓலை மூங்கில கழுத்துல வைக்கும்போது மாட்டுக்கு எந்த சூடோ மாட்டினுடைய கழுத்துல புண்ணோ ஏதோ வராது. அப்ப அவங்க அதை தேர்ந்தெடுத்து வச்சிருக்காங்க. அதே மாதிரி இந்த மஞ்சளாத்தி கம்பியும் அதை பயன்படுத்துவாங்க. அதையும் பயன்படுத்தி சூடாகாது, புண்ணாகாது, காய்ப்பு ஏறாது. அப்படி ஒவ்வொன்றா கழுத்துக்கு போடுறது இல்லையா? ஆமா ஆமா ஆமா. மஞ்சனத்தி மற்றும் உடை இல்லையா? மஞ்சனத்தி மூங்கில், ஓலை மூங்கில். ஓலை மூங்கில். ஓகே. ஆமா ஆமா ஆமா. கல் மூங்கில் இல்ல, ஓலை மூங்கில். அதை பயன்படுத்தும் போது அதுக்கு மாட்டுக்கு எந்த வித பாதிப்பும் வராது. அதுக்கு அடுத்த போயாச்சுன்னா உங்களுக்கு மரம், அதாவது ஒரு நிலத்தை உழுது சீர் செய்யும் பொழுது வந்து அதுக்கு பயன்படுத்தக்கூடியது வந்து மரம். இந்த மரத்திலேயே 2 விதமான மரங்கள் உண்டு பார்த்துடுங்க. அதாவது ஒண்ணு வந்து தொழி மரம், இன்னொன்னு வந்து பொடி மரம். பொடி மரத்தை எதால செய்வான்னு சொன்னா வாகை மரத்தால செய்வாங்க, வேங்க மரத்தால செய்வாங்க. ஏன்னா அந்த பொடி மரம் வேங்க மரத்துல செய்யும் போதுதான் அது கொஞ்சம் வெயிட்டா இருக்கிறதுனால அந்த கட்டிகள் எல்லாம் மரம் அடிக்கும் போது கட்டிகள் எல்லாம் உடையதுக்கு வாய்ப்பா இருக்கும். தொழி மரம் வந்து உங்களுக்கு முடவு, இலவு இந்த மாதிரி மரத்துல வெயிட் குறைஞ்ச மரத்துல செய்வாங்க. அதை சமன்படுத்துறதுக்கு பயன்படுத்துவாங்க. இப்ப நம்ம மரத்தை அடிக்கி பரம்பாக்கி பரம்பு அடிச்சு நிலத்தை சமன்படுத்திட்டோம்னு சொன்னா சின்ன சின்ன மேடு பள்ளங்கள் இருக்கும். அதாவது வந்து மேடு பள்ளங்கள் இருந்தாலும் அந்த இடத்துல பயிர் செழிப்பு வராது, மேட்டுல களை வரும், பள்ளத்துல வந்து பயிர் அழுகி போகும். அப்ப அதை ரொம்ப மைன்யூட்டாட்டு நிரப்பதுக்காக சொல்லிட்டு பொலித்தட்டு பலகைன்னு ஒண்ணு வச்சிருப்பாங்க. அந்த பொலித்தட்டு பலகையை வச்சு உங்களுக்கு வந்து அதை சின்ன சின்ன ஆட்களை கொண்டு அதை தட்டி எடுத்து நிரப்பி அதை பண்ணுவாங்க. இப்படி நிலத்தை சீர் செய்யும் பொழுது வரப்பை வெட்டி வரப்பில் உள்ள பிள்ளை வெட்டணும், கால்வாய்களை சீர் செய்யணும், புதுசா வரப்பு போடணும். அதுக்கு வந்து மண்வெட்டியை பயன்படுத்தியிருக்காங்க. குமரி மாவட்டத்தை பொறுத்தளவுல தேரூர் பக்கத்துல வந்து பானாங்குளம்னு ஒரு ஊர் இருக்கு. அங்கே இந்த இந்த கம்மர் இனத்தை சேர்ந்த ஏராளமான குடும்பங்கள் இருக்கு. அவங்க தான் இந்த மம்மட்டியை தயாரிச்சிருக்காங்க. அதுக்கு பேரே பானாங்குளத்து மம்மட்டின்னு சொல்லுவாங்க. இந்த மம்மட்டிக்கு போடக்கூடிய மர கம்பு வந்து என்ன சொன்னா உண்ணுங்கிற ஒரு கம்புல தான் போடுவாங்க. இந்த உண்ணுனுடைய குணம் என்னன்னு சொன்னா கனமே இருக்காது. அதே சமயத்துல வந்து மணிக்கூர் கணக்குல இந்த முன்ன கம்பை நம்ம கையில வச்சு வேலை பார்க்கும் பொழுது கையில காய்ப்புகளோ புண்ணுகளோ ஏற்படாது. ஒரு மருத்துவ குணம் உள்ள. அப்ப காலங்காலமாட்டு நம்ம ஆட்கள் ஒவ்வொரு கம்பியா உபயோகப்படுத்தி பார்த்து அதன் மூலமாட்டு இந்த கம்பை செலக்ட் பண்ணி ஒவ்வொன்றுக்கும் பயன்படுத்தி இருக்காங்க. அப்படி அதுக்கு அடுத்தால பார்த்தாச்சுன்னு சொல்லியாச்சுன்னா உங்களுக்கு ஊடு மம்மட்டி. ஊடு மம்மட்டின்னு சொல்லியாச்சுன்னு சொன்னா நம்ம பொடி விதைப்போம், இல்லைன்னா தொழி விதைப்போம். விதைகள் வந்து சீராக விடாத இடத்துல சில இடத்துல கேப்பு கிடக்கும், பறவைகள் புறக்கிட்டு போயிடும். அப்ப அந்த வெள்ளம் வந்து தண்ணி விட்டம் பிறகு அந்த கேப்பை நிரப்பணும். நிரப்பதுக்கு என்ன சொன்னா ஆளை விட்டும் பிடுங்கி வைப்பாங்க. அதே சமயத்துல அந்த காலத்துல என்ன சொல்லுவாங்கன்னு இப்ப நவீன விஞ்ஞானத்துல சொல்லுவாங்க தாய் மண்ணோட எடுத்து வைக்கணும். அந்த காலத்திலே நம்ம முன்னோர்கள் செய்திருக்காங்க. இந்த சின்ன மம்முட்டி ஒரு 5 அடி நீளம் இருக்கும், கை அதுல ஒரு சின்ன மம்முட்டி இருக்கும். அதை வச்சு தாய்மண்ணோடு எடுத்து நெருக்கமா இருக்கிற இந்த இடத்துல இருந்து எடுத்து அந்த கலப்பா இருக்கக்கூடிய வெளியா இருக்கக்கூடிய இடத்துல போட்டு நிரப்புவாங்க. அப்படி அந்த பாப்புலேஷன் பயிரினுடைய எண்ணிக்கையை பராமரிப்பாங்க. இப்படி ஒவ்வொன்றையும் பார்த்து அவங்க செய்திருக்காங்க. அதே சமயத்துல பார்த்தாச்சுன்னா பொடி மரம் அடைக்கும் போது அதுல வந்து குட்டையை போடுவாங்க. அதாவது மராடி குட்டைன்னு சொல்லுவாங்க. அதை பெரும்பாலும் இருக்காங்க. எத்தனை வருஷம் ஆனாலும் அழிஞ்சு போகாது. அதே மாதிரி தொழு உரங்களை வயலுக்கு கொண்டு போவதற்கு வந்து டொமட்டு குட்டைன்னு சொல்லுவாங்க. அது வந்து அதுவும் கொடி பரம்பால செய்திருக்காங்க, அழிவே கிடையாது. அப்படி ஒவ்வொரு காரியத்துக்கும் பார்த்து செய்திருக்காங்க. அப்படி இந்த நிலத்தை செய்தாங்க. அந்த காலத்துல வந்து உங்களுக்கு மோட்டார் எல்லாம் கிடையாது. கரண்ட் எல்லாம் வராத காலத்துல, அதுவும் கரண்ட் வந்தாலும் கூட ஊர் பக்கம் நின்னே தவிர வயல் பக்கம் வராத காலத்துல தண்ணீர் பற்றாக்குறை காலங்கள் வந்தாச்சுன்னு சொன்னா அவங்க சொந்த முயற்சியிலே வந்து நிறைய உபகரணங்களை பயன்படுத்தியிருக்காங்க. அது வந்து நூற்றாண்டு பழமை உடையதாட்டு இருக்கு. அதை நம்ம இப்ப சமீபத்தில் உள்ள அகழ்வாராய்ச்சிகளை செய்தித்தாள்ல படிக்கும் போது நம்மகிட்ட இருக்கக்கூடிய பொருளுடைய வயதை பார்க்கும்போது 7ஆம் நூற்றாண்டு 5ஆம் நூற்றாண்டுகள்ல தான் அதை கண்டுபிடிச்சு பயன்படுத்தியிருக்காங்கிறத அறியும் போது நமக்கு பெரிய வியப்பா இருக்கு. இப்ப தண்ணீர் இறக்கி எந்திரங்கள்னு சொல்லியாச்சுன்னா, குறிப்பா சொல்லணும்னு சொல்லியாச்சுன்னா, அந்த காலத்துல வந்து என்ன பயன்படுத்திருக்காங்கன்னு சொன்னா ஓனின்னு ஒரு உபகரணத்தை பயன்படுத்தியிருக்காங்க. இந்த ஓனின்னு சொல்லக்கூடியது வந்து ஒரே மரத்தால் ஆனது. இந்த ஒரே மரத்தால் ஆனது இதுக்கு ஒரு குறிப்பிட்ட முடவுங்கிற ஒரு மரத்தை பயன்படுத்தியிருக்காங்க. இந்த முடவுங்கிற மரம் வந்து உங்களுக்கு வந்து தண்ணியில எவ்வளவு நாள் கடந்தாலும் அது சேதப்படாது.
அப்ப இத ஒரு ஆள் இறக்கலாம். இங்க நாஞ்சி நாட்டுல வந்து தண்ணியினுடைய அளவை இப்ப வயலுக்கு போகக்கூடிய ஆள்கிட்ட அந்த கால்ல தண்ணி வருதுன்னு கேட்டா 1 ஓனி வெள்ளம் வருது, 2 ஓனி வெள்ளம் வருது, அப்படிதான் இந்த நீரினுடைய அளவை சொல்லுவாங்க. இப்ப கியூபிக்ஸ் மீட்டரு நல்லா கண்ணாடி எல்லாம் சொல்லுறது கிடையாது. அந்த காலத்துல அப்படி சொல்லியிருக்காங்க. அப்படி அந்த ஓனிங்கிறது ஒரு உபகரணம். அதே மாதிரி வந்து காக்கட்டை தோட்ட பயிர்களுக்கு வந்து பனை ஓலையான 2 காக்கட்டை பனை ஓலையால 2 குடுவை மாதிரி செய்து அந்த அதுக்கு குறுக்க வந்து இந்த கமுகனுடைய பட்டியலை போட்டு 2 தோல்லையும் போட்டு அந்த தண்ணியை கோரி காய்கறிகளுக்கு விடுவாங்க. அந்த நிமிஷம் கோரி கோரி விடுவாங்க. ஏன்னா காய்கறிகளுக்கு வந்து எங்கேயும் வெள்ளத்தை அடைக்கப்படாது, மூட்டுல தான் தண்ணி விழுங்குனால அது காக்கட்டைங்கிறது நம்மகிட்ட இருக்கு. அது மாதிரி வந்து சொன்னா கமலை வந்து எங்க மாவட்டத்துல பொறுத்தளவுல குறைவு. திருநெல்வேலி அந்த தென் மாவட்டங்கள்ல தான் அதிகமா பயன்படுத்தப்படுது. அதையும் நம்ம தோவாளை 5 கிராமம் பகுதிகளில் ஒரு சில இடங்கள்ல அந்த கிணறுகள்ல பயன்படுத்திருக்காங்க. அந்த கமலையும் நம்மகிட்ட பயன்படுத்துவோம். அதுக்கு உங்களுக்கு வந்து மாடை கொண்டுதான் இறக்கணும். மாடுதான் அதை இழுத்து பின்னும் போயிட்டு வரும்போது அது இருக்கும். அந்த கருவியை நம்ம சேகரிச்சு வச்சிருக்கோம். அதோடு மட்டும் இல்லாம உங்களுக்கு வந்து இரும்பாலான இறவெட்டி, பனை ஓலையான இறவெட்டி நீங்க பாத்திருக்கலாம். பனை ஓலை 2 பேரும் அந்த பக்கம் இந்த பக்கம் இருக்கு. இந்த இறவெட்டியை வச்சு ஒரு 20 அடி தாழையில இருக்கக்கூடிய மடக்கி கீழே இருக்கக்கூடிய வெள்ளத்தை கூட இறச்சி விட்டுருவாங்க. அது வந்து 2 பேரும் நின்று இறக்க ஆரம்பிச்சாச்சுன்னா அது பாட்டு போயிட்டே இருக்கும். எந்த சலிப்பும் தெரியாது. 1 மணிக்கூர்ல உங்களுக்கு வந்து 1 ஏக்கர் வெள்ளத்தை இறக்கக்கூடிய அளவுக்கு அந்த காலத்துல அவங்க மேன் பவராட்டி செய்துட்டு இருந்திருக்காங்க. சரி சரி சரி. ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. நிறைய தகவல்கள் நீங்க சொல்லிட்டு வந்துட்டு இருக்கீங்க. அதே போல அதாவது ஒரு கேள்வி, நீங்க வந்து இந்த கலப்பைகள் வந்து பழைய காலத்துல உள்ள கலப்பைகள் வச்சிருக்கீங்க. இந்த காலத்துல யாராவது இந்த கலப்பைகளை பூட்டி பயன்படுத்துறது கன்னியாகுமரி மாவட்டத்திலேயோ அல்லது எங்கேயாவது பார்த்திருக்கீங்களா? இல்ல, முற்றிலும் ரொம்ப வருத்தமா இருக்கு ஐயா. முற்றிலுமாக அது மறைஞ்சு போச்சு. அதனுடைய சுவடே தெரியாம ஆயிப்போச்சு. ஏன்னு சொன்னா மாடு இப்ப வாங்க முடியாது. ஒரு மாடு வாங்கணும்னு சொன்னா 60,000 70,000 ரூபாய் கொடுத்து மாடு வாங்க வேண்டியிருக்கு. அந்த உழவு தெரிஞ்ச ஆட்கள் இல்ல. அந்த வயலுக்கு கொண்டு போகக்கூடிய பாதைகள் எல்லாம் இப்ப ரொம்ப சுருங்கி போச்சு. அதுவும் வச்சு வருஷம் முழுவதும் ஒரு மாட்டை வச்சு மெயின்டைன் பண்ணுங்கிறது வந்து இயலாத காரியம். அதனால எந்திரங்களுடைய வருகை வந்து இந்த பாரம்பரியத்தை எல்லாம் நமக்கு நம்ம மழுக்கடிக்கு போச்சு. அதனால வந்து இந்த ஏர் கலப்பை இப்ப பார்க்க முடியல. எல்லாம் எந்திரங்கள் தான். எந்திரம் எல்லா ஆஸ்பெக்டுக்கும் நமக்கு எல்லா எந்திரங்கள் வந்துச்சு. உங்களுக்கு வரப்போட்டுல இருந்து அறுவடை வர வந்துட்டு. அதனால இதனுடைய பயன்பாடு இல்லை. இப்ப நம்ம பழைய முறையை பயன்படுத்திட்டு இருந்தான்னா அவன் நட்டு எடுத்து அறுத்துட்டு போயிடுவான். நம்ம உழுதுட்டு கிடக்க வேண்டியது இருக்கும். அதனால காலப்போக்குல நம்மளும் போக வேண்டியது இருக்கிறதுனால நம்மளும் நவீன வேளாண்மைக்கு நம்ம தான் இப்ப மாற வேண்டியிருக்கு. கண்டிப்பா கண்டிப்பா. நீங்க ரொம்ப சொன்னது ரொம்ப கரெக்டான ஒரு விஷயத்தை தான் சொல்லியிருக்கீங்க. அதாவது விவசாயம் வந்து ஒரு காலத்துல வந்து விவசாயி அல்லது ஒரு பண்ணையார் அப்படின்னு சொன்னா அவங்க வந்து நிலச்சுவாந்தார்களுக்கு தான் பண்ணையார்னு பேர் வச்சிருந்தாங்க. அவங்கள ஊர்ல பெரியவங்களா மதிச்சாங்க. ஏன்னா அவங்களால எதையும் செய்ய முடியும், அந்த அளவுக்கு அவங்க வலுவான நிதி ஆதாரத்தோட இருந்தாங்க. ஆனா எவ்வளவு நிலம் ஆமா சார், மூத்தோள்ள பண்ணையாரு, நயினாரு, நாச்சியாரு, இப்படி எல்லாம் பழைய காலத்துல அந்த சொல்களை அந்த இவங்களை பயன்படுத்திட்டு இருக்காங்க. அவங்கதான் நிலத்துல பெரிய நுழைச்சாந்தா இருந்தாங்க. அவங்களுக்கு சில குடும்பங்களை அவங்க சொந்த வேலைக்குன்னு வச்சுக்கிட்டாங்க. அவங்கள வச்சு 2 பேரும் ரொம்ப இணக்கமா இருந்தாங்க. இணக்கமா இருந்தேன்னு சொல்லியாச்சுன்னா அவங்களுடைய நன்மை தீமைக்கு லாப நஷ்டத்துக்கு எல்லாம் இவரு உதவுவாரு. அதே மாதிரி அவங்களும் இந்த பண்ணையாருடைய வயலை வந்து அவங்க வயல் மாதிரி காலையில போய் அந்த வயலை பார்த்து அந்த வயலில் உள்ள அத்தை குத்தத்தை பார்த்துக்கிட்டு வந்துதான் அடுத்த வேலை பார்ப்பாங்க. வீட்டுல உள்ள வேலைகளை செய்து கொடுப்பாங்க. அப்படி பரஸ்பரம் விசுவாசமாக இருந்தாங்க. அதனால அந்த தொழில் வந்து பெரிய சங்கடமா தெரியல. இப்ப நம்ம ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு ஆளை ஏற்பாடு பண்ண வேண்டியிருக்கு. நம்ம போய் பார்க்க வேண்டியிருக்கு. வேலையாட்கள் போனால் நம்ம திருப்திப்படக்கூடிய அளவுக்கு செய்ய மாட்டாங்கிறது ஒரு வேதனையான விஷயம் தான். கண்டிப்பா கண்டிப்பா. சமூக காரணங்கள் இருக்குது, பொருளாதார காரணங்கள் இருக்குது, கல்வியோட பயன்பாடு நிறைய வந்துட்டதுனால அது அந்த மாதிரியான காரணங்கள். சோ இவ்வாறு பல்வேறு காரணங்கள்னால விவசாயம் வந்து ஓரளவுக்கு குறுகி விட்டது. குறுகிய சமூகத்தாலதான், குறுகிய மக்களாலதான் அதை செய்ய முடியுது. அந்த மாதிரி வந்துடுச்சு. ஆனா இருந்த போதிலும் கூட இப்போது வந்து படித்த இளைஞர்கள், நல்ல பணியில இருக்கிறவங்க கூட விவசாயத்தை தேடி வர்றாங்க. ஏன்னா விவசாயத்தின் முக்கியத்துவம் மூலை முடுக்கெல்லாம் போயிடுச்சு. விவசாயிகள் படுற கஷ்டங்கள் எல்லோரும் உணர்றாங்க. ஏன் இதை நாம வந்து லாபகரமா கொண்டு வரக்கூடாது என்பது போன்ற எண்ணங்கள் இளைஞர்கள் மத்தியில, அது மட்டும் இல்ல வயதான முதிய அலுவலகங்கள்ல பணிபுரிந்து ஓய்வு பெற்ற முன்னாள் அதிகாரிகள், அவங்க எல்லாருமே இப்போ விவசாயத்துல ஈடுபட்டுக்கிட்டு இருக்காங்க.
என்ன ஏன் மற்றவங்களே ஏன் சொல்லணும்? நான் கூட இன்னைக்கு கூட நமது 8 மணிக்கு நிகழ்ச்சி துவக்கிறதுக்கு நான் கொஞ்சம் சற்று தாமதமானது. அதற்கு காரணம் நான் என்னுடைய தோட்டத்துக்கு போயிட்டு அங்க இன்றைக்கு நாம இயற்கை முறையில பூச்சி மருந்துகள் அடித்துக்கிட்டு வந்தேன். அது இருந்து அடித்து முடித்துக்கிட்டு வர வேண்டியது இருந்ததுனால சற்று தாமதமானது. சோ இவ்வாறு எல்லாரும் அதுல விவசாயத்துல ஈடுபட ஆரம்பிச்சுட்டாங்க. அதனால எதிர்காலம் விவசாயத்தை பொறுத்துதான் இருக்கும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் நம்பிக்கையோடு தான் நான் இருக்கிறேன். நீங்களும் அவ்வாறு தான் பயணிப்பீங்க அப்படிங்கறத நினைக்கிறேன். ஓகே, இந்த மாதிரி அதாவது கலப்பை இது போன்ற பொருட்களை தவிர்த்து நீங்க நீர் பாய்ச்சறதுக்கு சில உபகரணங்கள் பயன்படுத்துறேன்னு சொன்னீங்க இல்லையா? அதோட தன்மைகள் பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன். அதாவது நான் சொன்னதுல உங்களுக்கு ஓணி, கமலை, துலாக்கூனை, எரவட்டி, காக்கட்டை எல்லாம் இந்த நீர் அடிக்க வேணும். அதுக்கு பிறகு இந்த விவசாயத்துல சூடு அடிக்குது. அதாவது ஆனை கட்டி போராடித்தால் மாடை கட்டி போராடித்தால் மாளாது ஜன்னல் என்று யானை கட்டி போராடித்துன்னு சொல்லுவாங்கல்ல. அப்படி மாடு கட்டி போராடிக்கும் போது அதுக்கு பயன்படுத்தப்பட்ட மரக்கொக்கி, வட்டம் வெட்டக்கூடிய சுத்து வெட்டி கொக்கி, வக்கீல் காய போடக்கூடிய தொரண்டி, இப்படிப்பட்ட கருவிகள்லையும் நம்ம சேகரிச்சு வச்சிருக்கோம். அதோட இப்ப சூடு அடிச்சாச்சுன்னு சொன்னா இந்த தானியங்களை அளக்கணும். அதுக்கு இந்த விவசாயத்தோட சேர்ந்து நிறைய அளவீடு கருவிகள் இருக்கு. இப்ப குறிப்பாட்டு நம்ம மக்கள் பயன்படுத்தின மெயினான கருவி அளவீடுக்கு பயன்படுத்தின என்னன்னு சொன்னா மரக்கால்னு சொல்லுவாங்க. சாதா மரக்கால்னு பொதுவா சொல்லிடுவாங்க. ஆனா இதுல பலவிதமான மரக்கால் இருக்கு. இப்ப நாஞ்சி நாட்டை பொறுத்த அளவுல இப்ப களத்து மேட்டுல அடிச்சு குமிச்சு வச்ச நெல்லை பொலின்னு சொல்லுவாங்க. பொலி போட்டிருக்குன்னு சொல்லுவாங்க. அந்த பொலியை தான் அளக்கணும். அப்ப அளக்கும் போது அதுக்கு ஒரு மரக்கா பயன்படுத்தினாங்க. 21 மரக்கா கொண்டது ஒரு கோட்டை. அதை வச்சு ராகம்பாடி அளப்பாங்க. லாபம் 1, 2ன்னு ராகமாட்டு அழைப்பாங்க. அந்த எண்ணெய் மறந்துடாம இருக்கிறதுக்காக அப்படி ராகமாட்டு அளப்பாங்க. அதுக்கு பேர் பொலி அளவ மரக்கான்னு பேரு. அதனுடைய கொள்ளளவு 7 படி. அதுக்கு அடுத்த பிறகு பார்த்தாச்சுன்னா கிராமங்கள்ல அன்னைக்கு இந்த மாதிரி பைனான்ஸ் கம்பெனி கிடையாது, சீட்டு கிடையாது. மக்கள் சேமிக்கணும்னு சொன்னா தானிய சீட்டு தான் போட்டிருக்காங்க. நெல் சீட்டுன்னு சொல்லுவாங்க. அப்படி அந்த நெல் சீட்டு போட்டு பிரிக்கும் போது ஊர்ல இருந்து 10 பேரை 20 பேரை சேர்த்து 50 கொட்டை 100 கொட்டைன்னு சீட்டு போவாங்க. அது யாரும் பிடிச்ச ஆளுக்கு அந்த நெல்லை கொடுக்கறதுக்கு சீட்டு மரக்கான்னு வச்சிருந்தாங்க. இப்ப உங்கள்ட்ட ஆளுக்கட்சியும் ஒரு மரக்கா, என்னட்ட ஆளுக்கட்சியும் ஒரு மரக்கான்னு சொன்னா வருத்தங்கள் வந்துடும். அது வித்தியாசமா இருக்கும். ஊருக்கு பொதுவா ஒரு சீட்டு மரக்கா இருக்கும். அது எங்க இருக்கும்? பண்ணையார் வீட்டுல இருக்கும். இல்லைன்னா ஊர்ல கோயில்ல இருக்கும். அப்ப அங்க அதை வாங்கிதான் எல்லாத்துக்கும் பொதுவா அளப்பாங்க. அதுக்கு அதனுடைய கொள்ளளவு கிட்டத்தட்ட 8 படி இருக்கும். அதோட இன்னொரு மரக்கா என்னன்னு சொல்லி அப்படின்னா உங்களுக்கு பாட்ட மரக்கா. இப்ப உங்களுக்கு நீங்க வேலை நிமித்தமா வெளியூர்ல இருப்பீங்க, நிலத்தை குத்தகைக்கு கொடுத்துருப்பீங்க. அப்ப வயல் விளைஞ்சோன்னு அந்த குத்தகைக்கு அந்த நெல்லை கொண்டு வருவாரு. கொண்டு நம்ம களத்துல போட்டு கொட்டி அளப்பாரு. அப்ப அதை அளக்கிறதுக்கு ஒரு மரக்கா வச்சிருந்தாங்க. அது ஒரு 7.5 படி இருக்கும், கொஞ்சம் கூட இருக்கும். ஆமா, அதுக்கு பாட்ட மரக்கான்னு சொல்லுவோம். அப்ப அந்த காலத்துல பண்டை மாட்டு முறை தான் இருந்திருக்கு. வேலை ஆட்களுக்கு எல்லாம் உங்களுக்கு தானியங்களை தான் கூலியாட்டு கொடுத்துருக்காரு. அதெல்லாம் ரொம்ப பழக்கத்துல இல்ல. வேலை செய்யறதுக்கு குனி நெல், பதக்கு நெல்லுன்னு தானியங்களை தான் கொடுத்துருக்காங்க. அப்ப அதுக்கு கொடுக்கறதுக்கு ஒரு மரக்கா வச்சிருந்தாங்க. அதுக்கு பேர் கொத்து மரக்கான்னு சொல்லுவாங்க. கொத்து அது சம்பளம் அர்த்தம். கொத்து கூலி அதுக்கு பேரு கொத்து மரக்கான்னு சொல்லுவாங்க. அது 5 படி தான் இருக்கும். சரி சரி. அதுக்கு பிறகு இன்னொரு முக்கியமான மரக்கா என்னன்னு சொன்னா பகிர்வு மரக்கான்னு ஒரு மரக்கா இருக்கு. பகிர்வு மரக்கான்னு சொன்னா பரஸ்பரம் பகிர்ந்து கிடையாது. இப்ப எனக்கு வீட்டுல அரிசி தீர்ந்து போகும், நெல்லு தீர்ந்து போகும், அறுவடைக்கு இன்னும் 10 நாள் ஆகும். உங்க வயல் விளைஞ்சிருக்கும். நீங்க அறுத்துருவீங்க. அறுத்த உடனே நீங்களே கேட்பீங்க, எப்பா உனக்கு சாப்பாட்டுக்கு நெல் வேணுமா அப்படின்னு சொல்லி அந்த ஊர்ல பக்கத்துல கிராமத்துல கேட்பாங்க. அப்ப இந்த மாதிரி ஈகோ எல்லாம் கிடையாது. சொல்லி ஆளுக்கு 5 மரக்கா 7 மரக்கான்னு எல்லாரும் வாங்குவோம். வாங்கிட்டு எனக்கு வயல அறுத்துமே திரும்ப கொடுப்போம். அப்ப வாங்குறது ஒரு மரக்கா, கொடுக்கறது ஒரு மரக்காவா இருக்கக்கூடாது. அப்ப அதனால என்ன அதுக்கு ஒரு மரக்கா வச்சிருந்தாங்க, பகிர்வு மரக்கான்னு. அது யாராவது ஒரு ஆட்கள் அந்த மரக்கா எடுத்துட்டோம் அதே மாதிரி அளந்து கொடுப்பாங்க, அதே மாதிரி கொடுப்பாங்க. அப்படி ஒருவருக்கு ஒருவர் இணக்கமாட்டு விவசாயிகள் அந்த காலத்துல இருந்திருக்காங்க. அதுக்கு அப்படி அந்த அளவீடு கருவிகளை நம்ம பயன்படுத்திருக்காங்க. அடுத்த தானியங்களை சேமிக்கணும் இல்லையா, அது ஒரு முக்கியமானது இல்ல. அறுவடை பின் நேரத்துன்னு சொல்லுவீங்க இல்ல. அப்ப அதை எடுத்திருக்கான்னு சொன்னா அறுவடைக்கு குதிரல் வச்சிருக்காங்க. ஒவ்வொரு வீட்லயும் வீடு கட்டும் போது இப்ப என்ன கார் செட்டு, உங்களுக்கு போர்ட்டிகோ, பெட்ரூமு அப்படின்னு தான் கட்டுவோம். அன்னைக்கு கட்டுறது உங்களுக்கு நெல்லுக்கு குதிர் கட்டுவாங்க. வீடு வச்சா வீடா இருக்கும், தானியத்தை காயப்பட்டு வச்சிருப்பாங்க, குதிர் கட்டுவாங்க. அதே மாதிரி பத்தையம்னு சொல்லி ஒண்ணு வச்சிருப்பாங்க. இந்த பத்தையம் மரத்தால் ஆனது. அது குறிப்பா பின்ன மரத்தால செய்திருப்பாங்க. அதுல போட்டு வச்சான்னு சொன்னா
சரி. எவ்வளவு நாளும் அதனுடைய மனமோ குணமோ ஒண்ணும் மாறாது, முளைப்பித்திறனோ எதுவும் வராது, பூச்சி அண்டாது, அதை வச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து என்னன்னு சொன்னா குளிக்கைன்னு ஒரு இது வச்சிருப்பாங்க, மண்ணால ஆனது. அது சரி. வெவ்வேறு அளவுகள் இருக்கும். உங்களுக்கு வந்து ஒரு கொட்டை போடக்கூடியது, 1.5 கொட்டை போடக்கூடியது, 5 மரக்கா போடக்கூடியது, 7 மரக்கா போடக்கூடியதுன்னு வெவ்வேறு அளவுகள் இருக்கும். அது என்ன பயன்படுத்துவாங்கன்னா, குறிப்பா விதை நெல்லை செய்வதற்கு பயன்படுத்துவாங்க. ஓகே. விதை நெல்லை சேகரித்து அந்த விதை நெல் அதுல போட்டுக்கிட்டு மேல வந்து அந்த ஆட்டாம்புழுக்க, இல்லைன்னா வேப்ப கொலை, இல்லைன்னா நொச்சி கொலை, இதை காய போட்டு மேல வச்சு மூடி வச்சுட்டான்னு சொன்னா எவ்வளவு நாளானாலும் கெடாது. அதை நம்ம தேவைக்கு வித்துக்கு எடுக்கும்போது அந்த வித்தை திறந்து பார்த்தாலே ஒரு வித்து மனம் கம் கம் கம்னு அடிக்கும். அந்த அளவுக்கு அந்த தானிய சேமிப்புக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்திருந்தாங்க. சரி சரி சரி. இது தவிர வேற என்ன இது பொருள் என்னன்னா, விவசாயத்துக்கு முக்கியமானது அந்த காலத்துல வந்து கால்நடைகள் தான் செல்வமா இருந்து. அந்த மாடுன்னா செல்வம்னு ஒரு பொருள் உண்டு. அதனால மாட்டை வந்து அவங்க வந்து பேணி பார்த்திருக்காங்க. அந்த காலத்துல நவீன இந்த வெட்டினரி டிபார்ட்மெண்ட் எல்லாம் வரல. அப்ப மாடுகளுக்கு ஒரு அஜீரண கோளாறோ ஏதோ வந்தாச்சுன்னு சொன்னா அதுக்கு மாட்டுக்கு மருந்து கொடுக்கறதுக்கு என்ன சொன்னான்னு சொன்னா கொட்டம்னு ஒண்ணு வச்சிருக்காங்க. இந்த கொட்டம்ங்கிறது வந்து மூங்கிலால் ஆனது. அது வந்து வெவ்வேறு அளவுகள் இருக்கும். பெரிய வண்டி மாடு, வண்டி காளைகளுக்கு எல்லாம் கொடுக்கணும்னா அது ரொம்ப உயரமா இருக்கும். அப்ப அதை பிடிச்சு நாக்கை இழுத்து வச்சுட்டு இந்த கொட்டத்தை கொடுக்கணும். அதுக்கு ஒரு பெரிய நீளமான கொட்டம் வச்சிருப்பாங்க. அடுத்த கருமத்த மாடு இருக்கும், அது முரட்டு மாடு. அப்ப அதை பிடிச்சு கொடுக்கறதுக்கு அதுக்கு ஒரு கனமான ஒண்ணு வச்சிருப்பாங்க. இன்னொன்னு வந்து என்னன்னா, உங்களுக்கு கண்ணு குட்டிகளுக்கு வந்து தாய்ப்பசிட்டு இருந்து நம்ம பாலை புழுதா கலந்துருவோம். அப்ப அதுக்கு ஆகாரம் காணாது. அப்போ வீட்டுல உள்ள கஞ்சி தண்ணியோ இந்த இதை கலக்கி இந்த கொட்டத்துல வச்சு ஊட்டுவாங்க. அதுக்கு சின்ன கொட்டம் வச்சிருக்காங்க. அப்படி ஒரு அதுல 4-5 வகையான கொட்டை வகைகள் நம்ம பழக்கத்துல இருக்கு. ரெண்டாவது வந்து ஆமா, அந்த கிராமத்து மக்கள் அன்னை காலத்துல வந்து விவசாயிகள் எல்லாமே மேன் பவர் தான், மனித ஆற்றலால் தான் செய்யப்பட்டது. அதுல வந்து இப்போ விவசாயம் நடக்கு, நடவு நடக்கு, இல்லைன்னா களவரி நடக்கு, இப்படி ஏதாவது ஒரு தொழில் நடக்கு, அறுவடை நடக்குன்னு சொன்னா கூட்டம் கூட்டமா ஆட்கள் அறுவடைக்கு வருவாங்க. ஆணும் பெண்ணும் வருவாங்க. ஏன்னா அந்த காலத்துல பெரிய வறுமை இருந்து 30 கோடி மக்களுக்கே உணவு கொடுக்க முடியாம பஞ்சத்துல இருந்து இன்னைக்கு நம்ம 140 கோடி மக்களுக்கு கொடுத்து ஏற்றுமதி பண்ண அளவுக்கு பசுமை புரட்சியும் உங்களை போன்ற விவசாய அதிகாரிகள் அதனுடைய தொழில்நுட்பங்கள்லாம் வந்ததுனால இன்னைக்கு நம்ம நல்லா இருக்கோம். அன்னைக்கு பசுமும் பஞ்சமுமா தான் இருந்திருக்கு. ஒரு பல நேரம் ஆகாரம் இல்லாம உறங்க போன நாட்கள் எல்லாம் மக்கள் சந்திச்சாங்க. அப்ப வந்து அவங்க என்ன சொன்னா, இப்போ அந்த வேலைக்கு வரக்கூடியவங்க பிரசவம் ஆயிட்டாங்கன்னு சொன்னா 10 நாள் அல்ல 15 நாள் தான் வீட்டுல ரெஸ்ட் எடுப்பாங்க. அதுக்கு பிறகு வந்து அவங்களால இருக்க முடியாது. ஏன்னு சொன்னா அவங்க வறுமை, வேலைக்கு போகாங்கன்னு ஒரு கட்டாயம், வீட்டுல குடும்பமாட்டு வேலைக்கு வர்றதுனால அந்த பிள்ளைய அங்க போட்டுட்டு வர முடியாது. அப்ப அந்த பிள்ளையும் கொண்டுகிட்டே தான் வயலுக்கு வருவாங்க. வயலுக்கு வந்தாச்சுன்னா அவங்க ஒரு பிள்ளை கம்புன்னு ஒரு கம்பு கொண்டு வருவாங்க. அது வந்து அது புனிதமான பொருள். அந்த பிள்ளை கம்பை வந்து வரப்புல ஊனி கபடி மாதிரி இருக்கும், ஊனிட்டு அவங்க முந்தானி அதுல முடிச்சு போட்டு அந்த பிள்ளைய போட்டுட்டு போயிட்டான்னு சொன்னா அவங்க வேலையை பார்ப்பாங்க. அந்த பிள்ளை அந்த பயிரினுடைய தண்ணி, வயல்ல இருக்கக்கூடிய தண்ணியினுடைய குளிச்சு இந்த பயிர்களுடைய காற்று கொண்டு அது பாட்டு உறங்கும், எவ்வளவு நேரம்னாலும் உறங்கும். அழுதா வந்து பாலை கொடுத்துக்கிட்டு பழையபடியும் வேலை பார்ப்பாங்க. அப்படிப்பட்ட அந்த பிள்ளை நம்மகிட்ட இருக்கு. அதெல்லாம் ஒரு அரிதான பொருள். ஆமா, அதுக்கப்புறம் சொல்லியாச்சுன்னா பயிர் பாதுகாப்புங்கிறது ஒரு முக்கியம். அந்த காலத்துல நோய் எல்லாம் பெரிய கிடையாது. மாடுகளால தான் ரொம்ப அழிவுகள் இருந்திருக்கு. மேய்ச்சல் மாடுகள் வந்து வயல்ல வந்து சாடிடும். அப்ப அதுக்கு வயல் அறுவடை முடிஞ்ச உடனே என்ன சொன்னா வேலி அடைப்பாங்க. இந்த பரம்ப முள்ளுன்னு ஒரு முள்ளு உண்டு, அது காடுகள்ல இருக்கும். அதை வெட்டதுக்கு போவாங்க. இப்ப அதை வெட்ட போகணும்னு சொல்லியாச்சுன்னா அது வந்து காட்டுல ஆளுகளை வெட்டி முடிச்சாச்சுன்னா ஆளு கிடையாது, தூக்குறதுக்கு யாரு தூக்குறதுக்கு ஆள் கிடையாது காட்டுல. அதே சமயத்துல முள்ள கை கொண்டு தூக்க முடியாது. அப்ப அவங்க என்ன செய்திருக்கான்னு சொன்னா இந்த கவைன்னு ஒண்ணு வச்சிருக்காங்க. இந்த கவை மாதிரி இருக்கும். அந்த கவையை வச்சு அந்த முள்ள வெட்டி மேல ஊனி நாட்டி தலையில தூக்கிட்டு வந்துருவாங்க. அப்ப சுயசார்போட யாரும் எதிர்பார்க்காம அந்த கவையை செய்திருப்பாங்க. ஆனா அவங்களோட தொழில்நுட்பத்தை பார்க்கும்போது நமக்கு ஆச்சரியமா இருக்கு. அப்ப அப்படி அதை ஒண்ணு சொல்லியிருக்காங்க. அந்த மாதிரி வந்து அந்த தண்ணி ஓடைகள் இருக்கக்கூடிய தாளைகள்லாம் இருக்கும், அதுல முள்ளா இருக்கும், நம்ம கை கொண்டு வெட்ட முடியாது. அப்ப அதுக்கு தாளைன்னு சொல்லி சின்ன வெட்டுக்கு கோடாலிய பெரிய கலையில விட்டு வச்சிருப்பாங்க. அதை வச்சு ஓங்கி வெட்டி அந்த காடை வெட்டுவாங்க. அதுக்கு பேரு தாளை வெட்டின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி வந்து மரங்களை நிறைய வெட்டுக்கத்திகளை பயன்படுத்தி இருக்காங்க. அது வந்து உங்களுக்கு வெட்டுக்கத்தியில வந்து பல வகையான வெட்டுக்கத்திகள் இருக்கு பார்த்து விடுவாங்க. அதாவது வந்து மரத்துல அந்த கும்பப்பூ அறுவடையின் போது அந்த காலத்துல வந்து தொழு உரத்தை போட்டாங்க, தலை உரங்களை நிறைய போட்டாங்க. இந்த மாதிரி போல சனப்பு, தக்கை பூண்டெல்லாம் அந்த காலத்துல அதிகமா கிடையாது. அப்ப அவங்க வந்து இந்த கொலை மரங்களை தான் வளர்த்து வச்சிருக்காங்க. வயலின் கரை உரங்கள்ல வந்து பூசணி, பூவரசு, வாகை இந்த மாதிரி மரங்கள் இருக்கு. அதை வெட்டதுக்கு வெட்டுக்குத்தி நீளமான வெட்டுக்குத்தியா இருக்கும், ஆனா வெயிட்லெஸ்ஸா இருக்கும். ஏன்னா அதை வாங்கி வெட்டும்போது அவனுக்கு வெயிட் பண்ணக்கூடாது. அதுக்குன்னு ஒரு வெட்டுக்குத்தி வெட்டி போட்ட கொலையை ஆயதுக்கு வந்து ஆக்கத்தின்னு ஒண்ணு இருக்கு, சிம்பிளா இருக்கும்.
அந்த சரி. ஆக்கத்தி இருக்கும். அந்த வாழையை வெட்டுறதுக்கு அதனுடைய கட்டிங் ஏரியா வந்து கூடுதலா இருக்கும். அதுக்கப்புறம் வந்து வெட்டின கொலையெல்லாம் வயல்ல சேர்த்தாச்சுன்னு சொன்னா தரைக்கிறதுக்குன்னு ஒரு கொடுக்கும். அது கொஞ்சம் வெயிட்டாட்டு இருக்கும், நீளமாட்டும் இருக்கும். தரைக்கிறதுக்குன்னு ஒரு வெட்டு குத்தி, கம்புகளை சரி. வெட்டணும், மரத்தை வெட்டணும்னு சொன்னா அதுக்கு ஒரு வெட்டு குத்தி, இப்படி விதவிதமான தென்னையில உள்ள பாலைகளை பதவில கழிக்கணும், அதுக்கு ஒரு வெட்டு குத்தி, ஆக்கத்தி, இப்படி பலவிதமான கிட்டத்தட்ட ஒரு 10 வகையான உபகரணங்கள் இந்த வெட்டக்கூடிய இது இருக்கு. அது நம்ம சேகரிச்சு வச்சிருக்கோம். இப்ப வந்து அதே மாதிரி வந்து கால்நடைகளுக்கு வந்து அந்த காலத்துல வந்து பசுமாட்டுக்கு வந்து இந்த மண்ணாலான தொட்டியை பயன்படுத்துவாங்க. ஏன்னா சாதுவான அது ரொம்ப மண்ணை பயன்படுத்துவாங்க. அதற்கு பிறகு சிமெண்ட் பயன்படுத்தினாங்க. ஆமா ஆமா. அதே சமயத்துல வந்து இந்த கருமத்த மாடு, எரும மாடு எல்லாம் இருக்கு பார்த்தா, அது முரட்டு மரத்துல கொம்ப கொட்டி தட்டி இந்த தொட்டியை வாங்கி முடியாது. அப்ப என்ன சொன்ன, கல்லாலான தொட்டி. இப்ப ஏன் 5 தொட்டி இருக்கு பார்த்துடுங்க. ஒரு தொட்டியில வந்து 25-30 குடம் பிடிக்கும். வெள்ளத்தை கொண்டு விட்டு புண்ணாக்கு பருத்தி கொட்டையெல்லாம் போட்டான்னு சொன்னா, கருமத்த மாடு அவுத்து விட்டுட்டான்னு சொன்னா அது அங்க முட்டி மோதி குடிக்க சமயத்துல இந்த டேமேஜ் வராது. அதே சமயத்துல அந்த தண்ணிக்கு ஒரு மருத்துவ கல்லு தொட்டியில தண்ணி குடிக்கும் போது அதுக்கு ஒரு மருத்துவ குணம் இருக்கு. அது சின்ன தொட்டி பெரிய தொட்டினா அந்த தொட்டிகளும் இருக்கு. அதே மாதிரி வந்து உங்களுக்கு வந்து மண் தொட்டி இதெல்லாம் வச்சிருக்காங்க. களியல்னு ஒண்ணு வச்சிருக்காங்க. இது எதுக்குன்னு சொல்லியாச்சுன்னு சொன்னா, மாட்டுகளை வசதி வீட்டுகள்ல வந்து 50 மாடு 100 மாடு இருக்கும். அது கன்று போடும். அந்த கன்றுகள்ல காளையா வந்துன்னு சொன்னா அதை வந்து ஒரு பருவத்துக்கு பிறகு உழவுக்கு பழக்கணும். அப்ப மாட்டுக்கு கூட வலது சைட்ல அதை கட்டி அதை கழுத்துல ஒரு களியல்னு ஒண்ணு போடுவாங்க. போட்டான்னா அது வெளியே போகாது. 4-5 நாள் அந்த மாட்டோட சுத்தி வரும். அதுக்கப்புறம் 5ஆம் நாள் பிடிச்சு யாருல கலப்பையில கட்டிடுவாங்க. அது உழவுக்கு பழகிடும். அப்படி அதுக்கு வந்து கம்பி இருந்து அதோட வந்து இப்ப வயசான ஆட்கள்லாம் வயலுக்கு போகும்போது கஞ்சி கொண்டு போகுது. கஞ்சி கிளைய அந்த காலத்துல கொண்டு போயிருந்தாங்க. அந்த மண் சட்டி தான். ஏன்னா பெரிய உபகரணங்கள் ஒண்ணும் கிடையாது. அதுக்கு பிறகுதான் உங்களுக்கு பித்தளை பாத்திரம் எல்லாம் வந்து அப்ப மண் சட்டியில தான் ஒரு சட்டியை வச்சு அதுக்கு மேல ஒரு உரமுடியை வச்சு கஞ்சி கொண்டு வருவாங்க. அது நம்ம அதையும் நம்ம சேகரிச்சு வச்சிருக்கோம். அதுக்கு ஒரு பித்தாளை வாளி வந்து உங்களுக்கு நீங்க பாத்திருப்பீங்க, தூக்குவாளி பித்தாளையில இருக்கும். அதுலதான் நமக்கு கஞ்சி வரும், காப்பி எல்லாம் வயலுக்கு வருது. அதுவும் நம்மகிட்ட இருக்கு. அதே சமயத்துல இப்ப விவசாயிகள் வந்து வேற அந்த காலத்து மாதிரி பெரிய போதை வஸ்துகள்லாம் அவங்க பயன்படுத்த மாட்டாங்க. அவங்க எது பயன்படுத்துறது என்னன்னு சொன்னா தாம்பூலம் தான் பயன்படுத்துவாங்க. சாப்பாட்டுக்கு முன்னாடி எந்த வேலைக்கு முன்னாடியும் அவங்க தாம்பூலங்களை எப்போங்க எல்லாருக்கும் மடியிலையும் தாம்பூலம் இருக்கும். அப்ப அந்த பல்லுள்ள ஆளு சமைச்சு தின்னுருவாங்க. வயசான ஆட்கள் என்னன்னு சொன்னா அவங்க அதுக்குன்னு என்ன சொன்னா பாக்கு ஒட்டி அதை கொண்டு வருவாங்க. அந்த பாக்கு நசுக்கின்னு இருக்கும். ஏன்னா பாக்கு பல்லு இல்லாத சமைக்க முடியாததுனால பாக்கு நசுக்கின்னு ஒண்ணு உண்டு. அந்த இடுக்கில வச்சு அந்த பாக்க நல்ல நசுக்கி வாயில போட்டு பண்ணுவாங்க. அப்ப அந்த அதையும் நம்ம தேடி பிடிச்சி அதை வாங்கணும். அதோட வந்து இந்த விவசாயத்துக்கு முழுநாடு நம்பி இருக்கக்கூடியது வந்து உங்களுக்கு வந்து கண்டு காட்சிகள் தான். அதுலயும் அதனாலதான் நம்ம இன்னைக்கு பொங்கல் பண்டிகை முடிஞ்ச உடனே மாட்டு பொங்கல் விடுவோம். இப்ப மாட்டு பொங்கல் உடனே எங்க ஊர்ல எல்லாம் பார்த்தாச்சுன்னா மாட்டு வண்டி போட்டி எல்லாம் நடக்கும். உங்களுக்கு தென் மாவட்டங்கள்ல வந்து வட மாவட்டங்கள்ல வந்து உங்களுக்கு மற்ற மாடு தழுவுதல், ஏறு தழுவுதல், ஜல்லிக்கட்டெல்லாம் நடக்கு. எந்த மாவட்டத்துல அது கிடையாது. இங்க என்ன சொன்னா ரேக்கால ரேஸ் விடுவோம். வண்டி கட்டி வண்டியில ஓடுவோம். அப்ப அந்த மாடுகளை அலங்கரிக்க வந்து கொம்பு குப்பின்னு சொல்லுவாங்க. வெண் பித்தளையாக அத மாட்டுக்கு கொம்புகள்ல குத்தி விற்பனெல்லாம் கட்டி பார்த்தாச்சுன்னு சொன்னா அது வண்டியில வர சமயத்துல பார்த்தோன்னா அசைஞ்சு வர சமயத்துல தேர் வந்த மாதிரி இருக்கும். அது பார்க்கறதுக்கே ஒரு ஆனந்தமா இருக்கும். அது அந்த கொம்பு குப்பியும் நம்மள்ட்ட இருக்கு. அதே மாதிரி வந்து அந்த பசு மாட்டுகளுக்கு வந்து சங்கு கட்டின்னு ஒண்ணு உண்டு. சங்கு கட்டின்னு சொன்னா கயத்துல வந்து சங்க கட்டி கழுத்துல கட்டப்பட்டிருப்பாங்க. அது அலங்காரத்துக்குன்னு பலர் நினைப்பாங்க. ஆனா அது உண்மையில வந்து ஒரு பெரிய மருத்துவ குணம். இந்த ஆந்திரக்ஸ்ன்னு சொல்லக்கூடிய நோய் தான், இந்த சங்கடப்பான் நோய் தான் மாட்டுக்கு வரும். அந்த ஆந்திரக்ஸ்ன்னு அந்த நோய் வரக்கூடாதுங்கிறதுக்கு அந்த காலத்திலே இருந்து இந்த சங்க கட்டி போட்டுருவாங்க. ஒரு மாதிரிப்பட்ட நோய்கள் வராது. அதே மாதிரி நீங்க மாட்டினுடைய தொழுத்துல பார்த்தாச்சுன்னு சொன்னா மரம்பாம்பு நெய்ய ஒரு குப்பியில போட்டுருவாங்க. அது நினைக்கும் என்ன வீட்டுல இருக்கு மரம்பாம்பு நெய். அந்த பாலையை உரிக்க அந்த நெய்ய ஒரு குப்பியில கட்டி அந்த கழுத்துல கட்டி தொங்க போட்டுருவாங்க. பார்த்திருக்கிறேன். அது என்ன எதற்காக அதை பயன்படுத்துறாங்க? அது ஒரு மருத்துவ குணம் தான். அது வந்தாச்சுன்னா ஒரு மாதிரிப்பட்ட சின்ன சின்ன நோய்கள் அந்த மாட்டுகளுக்கு வராது. அதுக்காக பற்றி அத அந்த காலத்துல பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி நம்மகிட்ட இப்ப வேற என்னன்னா உங்களுக்கு வயல் காலத்துல அந்த காலத்துல வந்து எலக்ட்ரிக் லைட், பேட்டரி லைட் எல்லாம் கிடையாது. வயலுக்கு போகக்கூடிய ஆளு ஒரு கை வெட்டு குத்தி கையில ஒரு கம்பு ராந்தல் விளக்க கொண்டு போவாங்க. அரிக்கன் லைட்னு சொல்லுவாங்க. அந்த ராந்தல் விளக்கு கொண்டு போவாங்க. அதெல்லாம் காலவரணம் ஆயிட்டு இப்ப நம்ம அதை நம்ம சேகரித்து வச்சிருக்கோம். அதே மாதிரி வந்து உங்களுக்கு வந்து கிராமங்கள்ல வந்து வீடுகள் தோறும் இந்த மாதிரி பைப் கனெக்ஷன் எல்லாம் கிடையாது. வீட்டுக்கெல்லாம் அவள் ஒரு
வச்சிருப்பாங்க, அதுலதான் பண்ணுவாங்க. ஆனா கிணறுல ஒரு பிரச்சனை என்னன்னு சொன்னா, அடிக்கடி வாளி கயறு வந்து வாளி கிணத்துல விழுந்துரும். ஒவ்வொரு ஊர்ல 1-2 கிணறு இருக்கும், மக்கள்லாம் வந்து இறப்பாங்க, சின்ன பிள்ளையா இருக்கு வாளிய போட்டுரும். அப்ப எடுக்கிறதுக்கு வந்து பாதாள கரண்டின்னு ஒண்ணு வச்சிருப்பாங்க, நீங்க கேள்விப்பட்டிருக்க. ஆமா, அந்த பாதாள கரண்டி அது இந்த ஊர்ல ஒரு சில ஆட்கள் வீட்டுல இருக்கும். அதை கொண்டு வந்து கயித்துல கட்டி அப்படியே கறக்க சமயத்துல இன்னைக்கு போட்ட வாளியும் வந்துடும், 10 நாளைக்கு போட்டு முந்தி போட்ட வாளியும் சேர்த்து வந்துடும். அப்படி அத எல்லாம் சுயசார்போட இருக்க, யார்ட்டையும் போய் தண்ணியை கேட்கணும் எடுக்கணுங்கிற இல்லாம அதுக்கு பிறகு வந்து பயிர் காலத்துல வந்து எலி வெட்டுறது வந்து பயிரை வெட்டி அழிக்கும். அது ஒரு முக்கியமான. அதுக்கு வந்து நாஞ்சி நாட்டுல என்ன பண்ணுவாங்கன்னா எலி கலையம்னு ஒண்ணு போடுவாங்க. 4 கம்பை நாட்டி எலியை கலையத்தை வச்சு அதுல கொஞ்சம் ஆகாரத்தை வச்சிருவாங்க. இந்த எலி அந்த மனத்துக்கு போகும். அது உள்ளுக்கு யாருன்னு கம்பு இங்க லாக் ஆயிரும். இப்ப தஞ்சாவூர்ல எல்லாம் கிட்டின்னு சொல்லுவாங்க, இங்க எலி கிளம்பு போடுறதுதான். ஆமா, இப்ப இந்த பின்னாலதான் உங்களுக்கு இந்த எலி மருந்து சிங்க் சல்பேட் அது இதெல்லாம் வந்துட்டு, சிங்க் பாஸ்பேட் எல்லாம் வந்துட்டு, அந்த காலத்துல வந்து இந்த மாதிரி முறையை பயன்படுத்தி தான் அவங்களுக்கு பயன்படுத்திருக்காங்க. இப்படி இப்படி ஒரு ஒவ்வொரு கருவியாட்டி கிட்டத்தட்ட நமக்கு 87 கருவியா நான் சேகரிச்சு பாதுகாத்து வரேன். அத பல அரங்குகளையும் நான் சப்மிட் பண்ணியிருக்கேன். பொதுமக்கள் உங்களை மாதிரி அதிகாரிகள், அது குறிப்பா எங்க வேளாண்மை துறை அதிகாரிகள் வந்து எனக்கு ஆக்கம் ஊக்கம் கொடுத்ததுனால இதை நான் இன்னைக்கு வெளி உலகத்துக்கு கொடுத்துட்டு போறேன். இப்போ ஒவ்வொரு ஆளா என்கிட்ட கேட்டுட்டு இருக்காங்க, எங்க விழாக்கு வாருங்க, கொண்டு அதை பார்வைக்கு வைங்க. ஏன்னா மக்கள் மத்தியில பெரிய வரவேற்பு இருக்கு. அண்மையில வந்து வேளாண் சங்கமம்னு ஒரு நிகழ்வு நடந்தது. சரி, முதலமைச்சர் அவர்கள் தான் அதை திறந்து வச்சாங்க. இப்ப எந்த அதிகாரிகள் சொல்லி கொண்டு போது நான் அதை பெருசா நினைக்கல. அங்க போய் அவ்வளத்தையும் காட்சிப்படுத்தணும்னா அமைச்சரை பாத்துக்கிட்டு இதெல்லாம் பாத்துக்கிட்டு, இப்ப நம்ம அகழ்வாராய்ச்சி எங்கெல்லாம் நம்ம தோண்டி எடுத்துட்டு இருக்கோம், இவர் இவ்வளவு சேகரிச்சு வச்சிருக்காரு, அவருக்கு நீங்க வேண்டிய சப்போர்ட்டை பண்ணி இதை மேலும் மேலும் சேகரிக்கான உறுதியை கொடுக்கணும்னு சொல்லிட்டு போனாரு. அதே சமயத்துல மக்கள் கிட்டத்தட்ட ஒரு 4-5 லட்சம் மக்கள் இந்த பார்வையாளர்களை வந்திருப்பாங்க 3 நாளும். வந்தவங்க எல்லாம் வந்து நம்ம ஸ்டால்ல தான் கூட்டம். மக்கள் சிறியிருந்து அதே மாதிரி பல்லூரி மாணவர்கள், கல்லூரி மாணவர்கள், பள்ளி மாணவர்கள் எல்லாம் வந்தாங்க. வந்து பாத்துக்கிட்டு முதியவர்கள் எல்லாம் பாத்துக்கிட்டு சில ஆட்கள் அழுதாங்க, இதெல்லாம் என்கிட்ட இருந்து எங்க தொலைச்சு போட்டேன், அதை பாதுகாக்காம விட்டுட்டேன் சொல்லிட்டு தொட்டு கும்பிடவும், அதை கிட்ட வந்து நின்று அணையவும், ஏதோ சொன்னா ஏதோ பிரிந்தவர்களை கண்ட மாதிரி உறவுகார கலந்து போன உறுப்பினர் கிடைச்ச மாதிரி அவங்க ஆனந்தமா இருந்து, அதையெல்லாம் பார்க்கும்போது நீங்க கேட்டீங்கல்ல உங்களுக்கு சிரமமா இருக்குன்னு, அந்த சிரமம் எல்லாம் எனக்கு அன்னைக்கே போயிட்டு. ஆமா, இது ஆனந்தமா இருக்கு. இப்படி ஒரு ஆனா அந்த மாவட்டம் நம்ம மாநிலம் முழுவதும் இருந்து கொன்றதுக்காக சொல்லி ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க, எல்லா டிஸ்ட்ரிக்ட்லயும் கொன்ற சொல்லியிருந்தாங்க. ஆனா பெருசா ஒண்ணும் வரல. நம்ம கன்னியாகுமரி மாவட்டத்துல தான் அது போச்சு. அது அந்த பெருமை எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்து, நம்ம இவ்வளவு சேகரிச்சு எல்லாரும் பாராட்டினாங்க. நான் இதை பெருசா நினைக்கிறேன். ஆனா உங்களை மாதிரி வந்த ஆட்கள் எல்லாரும் பாராட்டி, டைரக்டர்ஸ், கமிஷனர்ஸ், டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர்ஸ், மாண்புமிகு வேளாண்மை துறை அமைச்சர் எல்லாரும் வந்து பாராட்டி, நேரு வந்தாரு, எல்லாரும் வந்து பாராட்டி இவ்வளவு சேகரிச்சிருக்கீங்க ரொம்ப பாராட்டுன்னு சொல்லி பாராட்டினது எனக்கு பெருசா இருந்து, நான் இந்த உள்ளூர்ல விவசாய நிகழ்ச்சிகள் நடக்கும்போது நான் அதை கொண்டு பார்வைக்கு வைப்பேன். வைக்க சமயத்துல 2019 பிரசாந்த் வடநேரே அவர்கள் வந்து மாவட்ட ஆட்சித்தலைவராக இருந்தாரு. அவரும் உங்களை மாதிரி ஒரு அக்ரிகல்ச்சர் கிராஜுவேட் தான், விவசாய துறையில படிச்சாராம். அப்ப அவரை பார்த்து ரொம்ப பிரமிச்சு எங்க ஊர்ல அது இருக்கு இது இருக்கு இதையும் ரொம்ப கம்பேர் பண்ணி எல்லாம் நிறைய நேரம் அதுக்கு எடுத்து பேசிட்டு இருந்தாரு. எடுத்துட்டு அவருடைய விருப்ப நிதியில இருந்து எனக்கு 25,000 ரூபாய் பணப்பரிசா கொடுத்தாரு. 94 மாண்புமிகு ஜெயலலிதா அம்மையார் முதலமைச்சராக இருக்க சமயத்துல எனக்கு வந்து ஒரு முன்னோடி விவசாயின்னு ஒரு பாராட்டும் பரிசும் கொடுத்தாங்க. அதே மாதிரி ககன் சிங் பேடி அவர்கள் 2004 மாவட்ட ஆட்சித்தலைவராக இருக்க சமயத்துல எனக்கு 500 ரூபாய் பணப்பரிசும் பாராட்டு சான்றிதழும் கொடுத்தாங்க. இப்ப நான் வேளாண் சங்கம நிகழ்ச்சிக்கு போயிட்டு வந்தோடனே நம்ம கழிஞ்ச சுதந்திர தினத்து அன்னைக்கு நம்ம இப்ப இருக்கக்கூடிய மாவட்ட ஆட்சித்தலைவர் ஸ்ரீதர் அவர்கள் என்னை கூப்பிட்டு தனியா கூப்பிட்டு பாராட்டி சுதந்திர தின விழாவில் எனக்கு வந்து ஒரு சர்டிபிகேட்டும் வாழ்த்துக்களும் சொல்லிட்டாங்க. இப்படி பொதுமக்கள் பெரிய ஆதரவு. ஒவ்வொரு நாளும் உங்களை போன்ற ஆட்கள் எல்லாம் போன் பண்ணி கேட்கதும், என்ன பைனான்சியலா உதவி வேணுமா, வேற என்ன உதவி வேணும்னு சொல்லி பெரிய ஆர்வமா இருக்காங்க. அதை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப பூரிப்பா இருக்கு. ரொம்ப சந்தோஷம். நீங்க வந்து மேன்மேலும் பல விருதுகள் பெற்று பல சாதனைகள் செய்து நீங்க பாராட்டுகள் பெற வேண்டும் என்பது எங்கள் எண்ணமாக இருக்கிறது. உங்களுக்கு இந்த வேளாண்மை துறையில உதவிகரமாக இருந்தாங்க, இந்த மாதிரி நீங்க முன்னேற்றம் அடைவதற்கு, அது மாதிரி இந்த மாதிரி பொருட்களை சேகரித்து அதுல வந்து பெயர் பெறுவதற்கு வேளாண் துறை அதிகாரிகளும் காரணமாக இருந்தாங்க அப்படின்னு சொல்றீங்க. அதுல ஒரு சில அதிகாரிகளை பெயர் சொல்லி அவங்களையும் கௌரவிக்கும் பொருட்டு அவங்களுடைய பெயர் சொல்ற அளவுக்கு யாரையும் சொல்ல முடியுமா?
கடந்த 30 ஆண்டுகளாக இந்த விவசாயத்துறையுடைய தான் நான் ரொம்ப நெருக்கமா இருக்கேன். என்னுடைய முன்னேற்றத்துக்கு கிட்டத்தட்ட நான் இன்னைக்கு 284 தென்னை மரத்தை வச்சிருக்கேன். என்கிட்ட ஒரு தென்னை கூட கிடையாது. சரி சரி. நான் இந்த துறையோட சேர்ந்த பிறகுதான் ஐயா விஸ்வநாத் சார் இருக்காங்க, உங்களுக்கு வரதராஜன் சார் இருக்காங்க. அவங்க எல்லாம் எங்க பகுதியில ஏடியாட்டு இருந்தாங்க. எல்லா பயிர் விளைச்சல் போட்டிக்கு வருவாங்க, உங்களுக்கு ஃபீல்டு இன்ஸ்பெக்ஷன் வருவாங்க, இப்படி எங்க சுற்றுலா அதுன்னு அழைச்சிட்டு போவாங்க. அதனுடைய தொடர்ச்சியாக இன்னைக்கு நான் 284 தென்னம்பிள்ளை நானே சுயமா நானே குண்டெடுத்து நானே மண்டெடுத்து நானே நட்டிருக்கேன். விவசாய கல்லூரி மாணவர்கள்லாம் வருவா. அவங்க 10 பேர் 20 பேர் ஒவ்வொரு வருஷம் வரும்போது அவங்க நினைவாட்டு தென்னங்கன்றுகளை நடுவது வழக்கமா வச்சுட்டு இருக்கேன். பெத்த பிள்ளை பார்க்காட்டாலும் நட்ட பிள்ளை பாதுகாக்கணும்னு சொல்லுவாங்கல்ல. இன்னைக்கு எனக்கு கிட்டத்தட்ட 5000 6000 தேங்காய் வெட்டக்கூடிய அளவுக்கு இன்னைக்கு ஈல்டு கொடுத்துட்டு இருக்கு. இதெல்லாம் வந்து இந்த விவசாய அதிகாரிகளுடைய தொடர்பு தான். அவங்களுடைய தொடர்பு தான் எனக்கு இந்த அளவுக்கு என்ன வெளி உலகத்துக்கு காட்டிச்சு. அந்த அவங்களுடைய தொடர்பை வச்சு நிறைய பப்ளிக்கு என்னால சர்வ் பண்ண முடியுது. எங்க ஊர்ல வந்து நியாய விலை கடை கொண்டுறதுக்கும், குடிதண்ணீர் இணைப்பு பெறுவதற்கும், வில்லேஜ் ஆபீஸ் போன்ற காரியங்களை கொண்டுறதுக்கும், நலிவடைந்த மக்களுக்கான நலத்திட்டங்களை பெற்றுக் கொடுங்க. ஏன்னு சொன்னா எந்த ஆபீஸுக்கு போனாலும் நான் கலெக்டரேட் கூட்டங்களை கலந்துக்கிறதுனால அவங்கள்ட்ட சந்திக்கக்கூடிய வாய்ப்பு இருந்ததுனால நம்ம நேர்மையா நடக்கிறதுனால எந்த காரியத்தை போய் சொன்னாலும் உடனடியாக செய்து தரக்கூடிய ஒரு வாய்ப்பும் வசதியும் வந்து, அதனால இன்னைக்கு வந்து நான் நல்லா இருக்கேன். அது அவங்களுக்கு நான் என்னைக்கும் இந்த வேளாண்மை துறைக்கு ரொம்ப கடமைப்பட்டுவேன். அதை நான் நினைப்பேன். இன்னைக்கு வந்து வேளாண் துறை இன்னைக்கு திங்க சோறு அவங்க சோறுங்கிறது எனக்கு ஒவ்வொரு நேரமும் நான் நினைச்சு கொடுப்பேன். ரொம்ப மகிழ்ச்சி. இந்த நிகழ்ச்சியை கூட ஏற்பாடு செய்யறதுக்கு திரு வரதராஜன் சார் தான் உங்களுடைய நம்பரை எனக்கு கொடுத்து உதவுனாங்க. சோ அவர்களுக்கு அந்த காலத்துல ரொம்ப எனக்கு நெருங்கிக்கு நெருக்கமான ஆளு. எல்லாம் அவங்க வீட்டு ஃபங்க்ஷன் கூட ரிட்டையர்ட் ஆன பிறகு கூட என்ன வந்து தனியா அழைச்சி நான் அவர் ஃபங்க்ஷன்ல எல்லாம் கூப்பிடுவாரு. நாங்க கலந்துக்கிட்டு இருக்கேன். ரொம்ப அன்பான ஆளு அவர். இந்த இதுல நிகழ்ச்சிக்கு வந்ததுல ரொம்ப மகிழ்ச்சி. அவரு நான் அந்த பரிசு வாங்கும்போது அவர் வெளியூர்ல இருந்தாரு. எனக்கு பெருசா ஒரு பாராட்டு வரும். அதை நான் அப்படி பாதுகாத்து வச்சிருக்கேன். பெருசா ஒரு பாராட்டு எழுதியிருந்தாரு. அதை நான் மறக்காம வச்சிருக்கேன். ஒரு நாள் வீட்டுக்கு வருவேன், வந்து பார்க்கணும் நேரில் சொல்லி அவருடைய சப்போர்ட் ஆதரவும் எனக்கு ரொம்ப ஊக்கமா இருக்கு. சரி சார், நன்றி நன்றி. உங்களுடைய தகவலுக்கு மிக்க நன்றி. இப்போ நாம வந்து உங்களுடைய படக்காட்சிகளை பார்க்கலாம். இதை பற்றி ஆமா, இது வந்து நான் சொன்னல கிட்டத்தட்ட 12 விதமான வெட்டக்கூடிய உபகரணங்கள், ஆயுதங்கள் இருக்கு பார்த்துக்கிடுங்க. அதாவது கொலை வெட்டுறதுக்கு, கொலை தரைக்கிறதுக்கு, வாழை வெட்டுறதுக்கு, ஆட்டுக்கு புல்லு கொலை வெட்டுறதுக்கு, மரம் வெட்டுறதுக்கு, அதாவது வயலுக்கு போகும்போது கை வெட்டுக்குத்தி கொண்டு போறதுக்கு, தென்னைக்கு உங்களுக்கு தென்னையில பதவல் கழிக்கிறதுக்கு, இப்படின்னு சொல்லி ஒரு 12 விதமான வெட்டுக்கத்தி ஆயுதங்கள் நம்மகிட்ட பார்வைக்காக வச்சிருக்கேன். நம்மகிட்ட தயாரா இருக்கு. இது இந்த ஆக்கத்தி வகையை சேர்ந்ததுதான். அதுல சின்னது பெருசு எல்லாமே வச்சிருக்கோம். அந்தந்த பணிக்கு தக்கன அதை எடுத்துக்கிடுது. ஓகே சார், அருமையாக இருக்குது. இது என்னது ஐயா? இது வந்து பறைன்னு சொல்லுவாங்க. இப்ப பெரிய பண்ணையார் வீட்டுல எல்லாம் 2 ஏக்கர் 3 ஏக்கர் ஒரு நாள் அளப்பாங்க. அவங்க வந்து இந்த மரக்கா வச்சு உங்களுக்கு அளந்துட்டு இருந்தாச்சுன்னு ரொம்ப நேரம் ஆகும். இப்ப இதை வச்சு அளக்கும் போது வந்து இது வந்து 3 மரக்கா பிடிக்கும். அப்ப வந்து சடார்னு அளந்து முடிச்சிடலாம். அது பேரு பறைன்னு சொல்லு. ஒரு ஆளு நின்று ஒரு 50 கோட்டை பொலிய 2 மணிக்குள்ள அளந்து போடலாம். அதுக்கு பேர் பறை. பறை இதுல இரும்பால் ஆனதும் இருக்கு, மரத்தால் ஆனதும் நம்மகிட்ட இருக்கு. சரி சரி. இது என்ன நிகழ்ச்சி? இது வந்து நான் திருச்சி வேளாண் சங்கம நிகழ்ச்சிக்கு போன பொழுது இந்த பொருட்களை எல்லாம் நான் காட்சிப்படுத்தியிருந்தேன். அதனுடைய நிகழ்வு தான். எல்லாத்தையும் லேபிள் ஒட்டி அவ்வளோத்தையும் காட்சிப்படுத்தியிருந்தேன். கல்லூரி மாணவர்கள் மற்றும் விவசாய பெருங்குடி மக்கள் மாநிலம் முழுவதும் இருந்து வந்திருந்தாங்க. அவங்க எல்லாம் வந்து பார்த்த காட்சி தான் இது. இதுவும் அங்க திருச்சியில நம்ம டிஸ்பிளே பண்ணி வச்சிருந்ததுதான். இதுல உரல் உலக்க அங்க வந்த ஆட்கள் எல்லாம் நெல்லை குத்த ஆரம்பிச்சிட்டாங்க. பெரிய பெரிய ஆபீசர்ஸ், டைரக்டர், அடிஷனல் டைரக்டர், லேடிஸ் நிறைய பேர் இருந்தாங்க. அவங்க எல்லாம் வந்து நான் நெல்லு கொண்டு போயிருந்தேன், பயறு கொண்டு போயிருந்தேன், உலக்கையும் கொண்டு போயிருந்தேன். அப்ப உரல்ல போட்டு நெல்லை குட்டி தீட்டி எடுத்துட்டாங்க. ரொம்ப சந்தோஷம். அவங்க ரொம்ப நாள் ஆன பிறகு நம்ம அதை செய்யும். எங்க பாட்டி செய்தாங்க, எங்க அம்மா செய்தாங்க, எனக்கு இப்படி ஒரு வாய்ப்பு கிடைச்சுன்னு பெரிய பெரிய எனக்கு ஆச்சரியமா இருந்தது. பெரிய டைரக்டர்ஸ் வந்து லேடிஸ் அத நெல்லை குத்துனாங்க, பயரை திருவையில போட்டு உடைச்சாங்க. அதெல்லாம் அருமையான காட்சிகள், நிகழ்வுகள், மறக்க முடியாத காட்சிகள். இது வந்து நம்ம வேளாண்மை ஆணையர் சுப்பிரமணியம் அவர்கள் எனக்கு பாராட்டி எனக்கு இந்த சான்றிதழ் தந்த போது பொன்னாடை பொருத்தி சான்றிதழ் தந்தாங்க திருச்சியில. அந்த நிகழ்வுன்னு படம் தான் இது. இதை நம்ம காட்சிப்படுத்தினதுதான் அங்க திருச்சியில. இதேதான், அதேதான். அருமையான எனக்கு தான் உள்ளதுல பெரிய ஸ்டால் கொடுத்திருந்தாங்க.
சரி மற்ற சரி ஆளுக்கெல்லாம் சின்ன சின்ன ஸ்டால் தான் கொடுத்திருந்தாங்க. எனக்கு கிட்டத்தட்ட 30 அடி நீளத்துல 10 அடி வீதியில கொடுத்திருந்தாங்க. அதனால எல்லாத்தையும் அழகா காட்சிப்படுத்த முடிச்சு. இது என்னது? நான் சொன்னல ஓனின்னு சொன்னல ஐயா, இதான் ஓனி. இத ஓ ஒரு ஆள் நின்னுகிட்டு இந்த முக்காலிய போட்டுக்கிட்டு ஒரு குளத்துல இருந்து இறைச்சான்னு சொன்னா பையால்ஸ் பவர் மோட்டரை வச்சு இறைக்கக்கூடிய தண்ணிய இந்த ஓனியை வச்சு இறைக்கலாம். இது இந்த முடவுங்கிற ஒரு கம்பால் ஆனது, ஒரே கம்பால் ஆனது. இந்த ஒரு கம்புல தடியில தோண்டி எடுத்திருக்கான். அந்த ஓ காலத்துல இதை கண்டுபிடிச்சான். அவன் சுயமா சிந்திச்சு கண்டுபிடிச்சிருக்கான் நம்ம ஆளு. ரைட் ரைட். இது என்னது? இது கமலை. நீங்க வட மாவட்டங்கள்ல எல்லாம் இந்த கமலை பார்த்திருப்பீங்க. கமலை அடியில ஒரு தோல் பை இருக்கும். இந்த மாட்டை கட்டி கிணத்துக்குள்ள போகும், மாடு முன்னால போகும், பின்னால வரும். அப்படிங்கிற சமயத்துல இந்த கமலை பாடும். அப்ப கமலை பாட்டு பாடிட்டு இந்த வெள்ளத்தை இறைப்பாங்க. இப்ப மோட்டர்லாம் வந்ததுனால இதெல்லாம் பயன்பாடு இல்லாம போயிட்டு. இது அதே கமலை. லண்டன். சொன்ன மாதிரி இந்த அரிக்கல் லைட் இதான் அந்த வயலுக்கு போகும்போது அந்த காலத்துல இதை தான் கொண்டு போறது. வேற டார்ச் எல்லாம் கிடையாது. அதனால இதை கொண்டு போனது. அதே மாதிரி இந்த பாக்கு வட்டி, பாக்கு நசுக்கி, காளை மணி, அந்த கொட்டான், இதெல்லாம் தான் இதுல காட்சிப்படுத்தியிருக்கோம். அதேதான் நான் சொன்னல, வெவ்வேறு அளவிலான மரக்கால், வெவ்வேறு பயன்பாட்டுக்கான கொத்து மரக்கா, பாட்ட மரக்கா, பொலியளவு மரக்கா, சீட்டு மரக்கா, பகிர்வு மரக்கான்னு சொன்னது. அந்த பறை இதெல்லாம் தான் இன்னைக்கு இதுல இருக்கு. இது மரம் அடிக்க இந்த பெரும்பாலான குட்டை பார்த்துடுங்க. இது பெரும்பாலான அதுக்கு பக்கத்துல இருக்குது முரம் இருக்குது, சொலவு மரம் இருக்கு. இது வந்து நடுவுல இருக்கிறது வந்து குலுக்கன்னு சொல்லுவாங்க. இது சின்ன சைஸா நான் வச்சிருக்கேன். இதுதான் தானிய சேமிப்புக்கு முக்கியமானது. எத்தனை வருஷம் ஆனாலும் எத்தனை நாள் ஆனாலும் தானியம் கெட்டே போகாது. அந்த சொலவு, பொதி போடக்கூடிய சொலவு இருக்கு, வீசக்கூடிய சொலவு இருக்கு. இது என்னதுங்க ஐயா? இதான் துலாக்கூனை. அதாவது இது வந்து நீர் இறக்கிறதுக்கு பயன்படுத்தக்கூடிய ஒரு துலாக்கூனை. துலான்னு சொன்னா அவங்களுக்கு தராசுன்னு சொல்லுவாங்க. ஒரு பக்கத்துல கல்ல வெயிட் வச்சிருப்பாங்க, ஒரு பக்கத்துல இந்த கூனையை கட்டியிருப்பாங்க. அதுக்கு இது துலாக்கூனை. இந்த மனுஷன் அங்கேயும் இங்கேயும் போயிட்டு வருவாங்க, தண்ணியை கோரி கோரி கமுத்திக்கிட்டே இருக்கும். துலாக்கூனை. இந்த நீங்க இதுல சொன்னதுல இந்த மரக்காவுக்கு அடுத்தால வந்து நம்மகிட்ட வந்து பக்கா இருக்கு. பக்கா, நாளி, உலக்கு, ஆளாக்குன்னு சின்ன சின்ன அளவீடுகள். அந்த காலத்துல வந்து பண்டமாட்டு முறையில தான் சாமானம் வாங்கியிருக்காங்க. விவசாய கிராமத்துல வந்து நெல்லை கொடுத்து உப்பு வாங்குவாங்க, இந்த பொரி வாங்குவாங்க, அவல் வாங்குவாங்க. அதே மாதிரி தானியங்கள் எல்லாமே கொண்டு நெல்லை கொடுத்துதான் வாங்கிட்டு இருந்தாங்க. பிற்காலத்துலதான் பணப்பழக்கம் அதிகமாச்சு. அப்ப பயன்படுத்தக்கூடிய இந்த சின்ன சின்ன பக்கா, நாளி, உலக்கு, ஆளாக்கெல்லாம் பயன்படுத்திருக்காங்க. எண்ணெயை கூட இந்த ஆளாக்கு உலக்குல தான் வாங்குவாங்க. அதான் நாட்டுப்புறத்துல சும்மா சுத்தி ஆளை சொல்லுவாங்க, என்ன அளந்த நாளி மாதிரி சுத்திட்டு இருக்கேன்னு சொல்லுவாங்க. இதுதான் நீங்க சொன்னோம்ல நம்ம கொட்டம். இதெல்லாம் விவசாய அதிகாரிகள் நம்ம வீட்டுக்கு வந்த படங்கள். ஆமா, கொட்டம் கொட்டம். இதெல்லாம் வேளாண்மை அதிகாரிகள் நம்ம வீட்டுக்கு அடிக்கடி வருவாங்க. அப்படி வந்த இந்த கருவிகள் எல்லாம் திருச்சிக்கு கொண்டு போது கழிச்சுட்டு வந்த போதுதான். அதுலதான் இந்த கருவி, மரம், துலாக்கூனை எல்லாம் இருக்கு. சரி சரி சரி. ஓகே. இப்போ உள்ள வேளாண்மை அதிகாரி ஜேடி ரிச்சர்ட் ராபின்சன், அவருடைய பெருமுயற்சியில தான் நான் மடிச்சேன். அவர் தான் எனக்கு வேண்டிய சப்போர்ட்டை செய்து திருச்சிக்கு கொண்டு போய் இன்னைக்கு உலகம் முழுவதும் தெரியக்கூடிய அளவுக்கு ஆகி போச்சு. ஓ சரி சரி. இது என்னது? இதான் இந்த துலாக்கூனை தான் சார். துலாக்கூனை மரம், ஆமா, பொடி மரம், தொழி மரம் எல்லாமே அதுல இருக்கு. ஓகே. இது மீன்பிடி சங்க, தொழிற்சங்க கூட்டமைப்பு. இது எங்க எடுத்தது, எதற்காக நடத்தப்பட்டது? அதாவது வந்து அவங்க உள்நாட்டு மீனவர்கள் வந்து குளங்கள்ல வந்து மீன் வளர்ப்பாங்க. அத சமீப காலத்துல அதை நடத்திட்டாங்க, மீன் வளர்க்க கூடாதுன்னு சொல்லி. சரி. ஓகே. அப்ப அதற்கு ஆதரவு தெரிவிச்சு போட்டோம். இது வந்து நீங்க பாத்திருப்ப கவுன்னு சொல்லுவாங்க. இந்த திணைப்புலத்துல வந்து காவலுக்கு போக சமயத்துல பயன்படுத்தக்கூடிய இது கவுன்னு சொல்லுவாங்க. இந்த வள்ளி திணைப்புலத்துக்கு காவல் போனான்னு சொல்லுவாங்க. சோளக்காடு அந்த காட்டுல எல்லாம் இந்த குருவிகளை விரட்டதுக்கு இதுல வந்து இது வந்து தாழை நாரால ஆனது. இதன் தும்புல ஒரு கல்லை கட்டிக்கிட்டு சுத்தி விட்டுட்டான்னு சொல்லியாச்சுன்னா ஒரு கிலோமீட்டருக்கு அந்த கல்லு போகும். அப்ப அந்த பறவைகள் எல்லாம் பறந்து ஓடிடும். அதுக்காக சுற்றி பயன்படுத்தக்கூடிய கவுன். ஓகே. சரி சரி. இது என்னது? இது வந்து இந்த நான் மாட்டை வசக்கிறதுக்கு சொல்லுவேன் பார்த்தீங்களா, கலியல்னு சொல்லுவாங்க. இதை வந்து மாட்டு கழுத்துல போட்டு புறநோகத்துல கட்டிட்டாருன்னு சொன்னா மாடு அது கூடயே சுத்திட்டு வரும். 4-5 நாள் அப்படி சுத்திட்டு வரும்.
வந்தோடனே அதுக்கு பிறகு பழகிட்டுன்னு சொல்லியாச்சுன்னா அதுக்கு பிறகு அதை உழவுக்கு தயார்படுத்திடுவாங்க. அதுக்கு பயன்படுத்தக்கூடியது அந்த களியல்னு சொல்லக்கூடியது. இது கொம்பு குப்பின்னா இருக்கு பார்த்தீங்களா, இதான் கொம்பு குப்பின்னு சொல்லி இந்த நட்டமா நாட்டி வச்சிருக்குது. இது வந்து இந்த மாட்டுக்கு அலங்காரத்துக்கு காளையினுடைய கொம்புல சொருகி வச்சிருப்பாங்க. பாக்குறதுக்கு கன கம்பீரமா இருக்கும், அழகா இருக்கும். ஓகே, ஆமா அழகா இருக்கும். இதுலதான் இந்த பாக்கு நசுக்கி இருக்கு, பாக்குட்டி எல்லாம் இருக்கு. பாக்கு நசுக்கி, பாக்குட்டி இதெல்லாம் அதுல இருக்கு. ஆமா, இதெல்லாம் அளவீடு கருவிகள் தான், நம்ம பார்த்ததுதான். நாம இப்ப கிராமங்கள்ல போச்சமயத்துல இத கெட்டது காய்ச்சிட்டு கொண்டு போனது இது இந்த கலப்பை. இது ஒவ்வொரு வருஷமும் நான் பொங்கலின் போது இதை என் வீட்டுல எல்லாத்தையும் எடுத்து கிளீன் பண்ணி வச்சு அதுக்கு பூஜை எல்லாம் செய்து வணங்கக்கூடிய ஒரு நாள். அப்ப இதை என் வீட்டிலேயே இதெல்லாம் டிஸ்பிளே பண்ணி ஒரு 2-3 நாள் வச்சிருப்பேன். அப்ப நமக்கு தெரிஞ்ச நண்பர்களுக்கு சொல்லுவேன், அவங்க வந்து பார்த்துட்டு போவாங்க. சரி சரி, ஓகே. இது என்ன? இது நம்ம பழைய காலத்துல பயன்படுத்தப்பட்ட பெரிய பாத்திரங்கள், அண்டா குண்டான்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, இதெல்லாம் இன்னைக்கு பயன் இல்லாம ஆகி போச்சு. இதை வந்து நான் ஒரு கலவை தயாரிக்கிறதுக்கு அச்சுட்டி வச்சிருக்கேன். உங்களுக்கு வந்து கொக்கோ கான்னு ஒரு தென்னைக்கு வேண்டி கொக்கோ கான்னு சொல்லி ஒரு கலவை தயாரிக்க வச்சுட்டு எடுத்து பயன்படுத்தின போது எடுத்த படம். சரி சரி. இது நெல் அவிக்கிறது. இப்ப நெல் அவிக்கிறதுக்கும் கிடையாது, எல்லாம் பையரிசி எடுக்க ஆரம்பிச்சிட்டோம். நெல் அவிச்சாலும் குத்துறதுக்கு மிஷின் கிடையாது, ஊத்திட்டு வந்தாலும் புடைக்கிறதுக்கு பெண்களுக்கு தெரியாது, கல்லாம தெரியாது, கொலிக்க தெரியாது, குருணையை பிரிக்க தெரியாது. அப்படிப்பட்ட காலகட்டத்துல ஒரு சில ஆள் இப்ப அந்த நெல் அவிச்சிட்டு இருக்கான். அந்த நெல் அவிக்கக்கூடிய படம் தான் இது. நெல் அவிக்கவே ஒரு மனம் வரும். இது மாட்டு வண்டி டிம்போ வந்துட்டு, குட்டியான வந்துட்டு, என்னெல்லாமோ விதவிதமா ஆட்டோக்கள் வந்துட்டு, அப்போ அந்த மாட்டு வண்டியில தான் எல்லாமே நடந்துட்டு இருந்து, அவ்வளவு வேலைகள் நடந்துட்டு இருந்து. இது நம்ம பார்த்த பொருட்கள் தான். இதுக்கு துலாக்கோணு தான். ஆமா, இது நம்ம பார்த்ததுதான். திருச்சியில நடந்த விழா அதேதான். 3 நாள் மாறி மாறி இருந்ததுனால அந்த நிகழ்வுகள் எல்லாம் மாறி மாறி வந்திருக்கு. சரி சரி. அமைச்சர் பெருமக்கள், மாவட்ட ஆட்சித்தலைவர்கள், அப்படி எல்லா உயர்தர வேளாண் துறை அதிகாரிகள் எல்லாம் வந்து பார்வையிட்டது. பொதுமக்கள் தான் நிறைய பார்வையிட்டாங்க. அவங்க ரொம்ப சப்போர்ட்டா இருந்து அதை பார்க்கறதுக்கு ரொம்ப ஆனந்தமா இருந்து. எந்த அமைச்சர்லாம் நீங்க சந்திச்சீங்க? யாரெல்லாம் இதை உங்களை பாராட்டினாங்க? உங்களுக்கு வந்து மாண்புமிகு நம்ம வேளாண்மை துறை MRK பன்னீர்செல்வம் அவங்க வந்தாங்க. அவங்க வந்து இந்த விழா நடக்குது 2 நாளைக்கு முந்தைய வந்து ஒவ்வொரு நாளும் 3 மட்டம் 4 மட்டம் வந்து சில அபிப்பிராயங்கள் சொல்லுவாங்க. அது அப்படி வைங்க, இது அப்படி வைங்க, இது எங்க வீட்டுல இருந்து நான் கிணத்துல கமலையோட சாடினேன், எங்க அப்பா வந்து சத்தம் போட்டாரு, அது இதுன்னு அவர் சொந்த கைவிட்டு நம்ம ஸ்டால்ல வந்தா நம்ம ஸ்டால்ல வந்து இருந்து எல்லாம் அளவலாவிட்டு தான் போவாரு. ரொம்ப பாராட்டினாரு. அதே மாதிரி KN நேரு திருச்சி மாவட்டத்தில் நடந்ததுனால KN நேரு அவங்க வந்தாங்க. MRK பன்னீர்செல்வனுடைய ஃபேமிலி அவ்வளவுமே வந்தாங்க. அவங்களுடைய ஒய்ஃப் வந்தாங்க, அவங்க அம்மா வந்தாங்க. அவ அம்மா வந்து இதெல்லாம் மந்திரி போய் பார்த்துட்டு போய் சொல்லி, நம்ம இப்படி இருக்கு, நம்ம வீட்டுல இருந்தெல்லாம் அங்க இருக்கமான்னு சொன்னோன்னா அவங்க பார்க்கணும்னு சொல்லி தள்ளாத வயலையும் மெனக்கிட்டு இதை வந்து பார்த்துட்டு போனாங்க. இது என்னது? இது என்ன? இது அங்க அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த பொருள் சார். அந்த வேளாண் கண்காட்சியில பண்ணி வச்சிருந்தது. ஆமா. இப்ப அண்மையில கூட கழிஞ்ச மாசம் 11ஆம் தேதி, இந்த மாசம் 11ஆம் தேதி சென்னையில வேர்ல்டு காந்த் ஃபவுண்டேஷன் சொல்லி ஒரு ஆர்கனைசேஷன் வந்து என்னுடைய சேவையை பாராட்டி இதை பாதுகாக்கணும்னு சொல்லி எனக்கு வந்து மரபு காவலர்னு ஒரு விருது கொடுத்து கௌரவிச்சாங்க. மாண்புமிகு மரியாதைக்குரிய முன்னாள் தலைமைச் செயலாளர் இறையன்பு அவர்கள் தான் அதை கொடுத்தாங்க. அப்ப அவரு சொன்னாரு, நான் இதெல்லாம் நிறைய இதெல்லாம் பார்த்துருந்தேன், உங்களுக்கு இதை தொடர்ந்து செய்யறீங்க, அரசினுடைய ஆதரவும் மக்களுடைய ஊக்கமும் உங்களுக்கு இருக்குன்னு சொல்லி சப்போர்ட் பண்ணார். சரி சரி.
ஓகே, ரொம்ப சந்தோஷம். இதுவரை ரொம்ப உங்களுடைய படக்காட்சிகள் எல்லாம் பார்க்கும்போது மிக்க மகிழ்ச்சியாக இருந்தது. அதாவது இதை நான் பார்த்து வச்சுட்டு இருக்கேன். எனக்கு அடுத்த தலைமுறை என் பிள்ளைகள்லாம் வேலைக்கு போயிட்டு ம். அப்ப இந்த இதை அடுத்த தலைமுறை அவங்களுக்கு இதனுடைய புனிதமோ இதனுடைய மகத்துவமோ அதனுடைய பெருமையோ தெரியாது. அது நமக்கு காலத்துக்கு பிறகு அதை அழிஞ்சு போகக்கூடாது. அப்ப அதை இதை நான் அரசுக்கோ ஏதோ ஒரு பொறுப்பான நிறுவனத்துக்கோ கொடுக்கலாங்கிறதா என்னுடைய விருப்பம். முக்கியம் அரசு வேளாண் பல்கலைக்கழகமோ வேளாண் கல்லூரிகளோ இதை பராமரிப்பாங்கங்கிற ஒரு வாக்குறுதியோட நமக்கு அதை கேட்டாங்கன்னு சொன்னான்னா நான் அதை கொடுக்கறதுக்கு தயாரா இருக்கேன். ஏன்னு சொன்னா இது காலங்காலமா போட்டி பாதுகாக்க வேண்டிய பொக்கிஷம். அடுத்த தலைமுறைக்கும் இதை எடுத்து செல்ல வேண்டிய கடமையும் பொறுப்பு நமக்கு இருக்கு. அதனால இதை நம்மளோட அழிஞ்சு போகக்கூடாது. அதை அடுத்து கொண்டு போகணும். அதுக்கான முயற்சிகளை நானும் தொடர்ந்து ஈடுபட்டு இருக்கேன். அரசு சென்னையில ஒரு அருங்காட்சியம் அமைக்க போவதாட்டி சொன்னாங்க. அது மாதிரி கோவை பல்கலைக்கழகத்திலையும் அமைக்க போறான்னு சொன்னாங்க. அதுலயும் நம்ம கலந்துக்கிடும். அதே சமயம் இந்த நிகழ்வை பார்க்கக்கூடிய ஆட்கள் பெருமக்கள் ஏதாவது அவங்கள்ட்ட இருந்த பொருட்கள் ஏதாவது இருந்துன்னு சொன்னா நம்ம சொன்ன பொருட்கள்ல இல்லாதது இருந்துன்னு சொன்னா எனக்கு தந்து உதவுனா நான் அதை பாதுகாத்து வச்சு விடுவேங்கிறதையும் இந்த நேரத்துல செய்துங்க. நன்றி. உங்களுடைய தகவல்களுக்கு மிக்க நன்றி. இதுவரை ஐயா எனக்கு உங்களுக்கு ஒரு நன்றியை சொல்லிடுறேன். எனக்கு இப்படி ஒரு பெரிய வாய்ப்பை கொடுத்து என்ன தேடி கண்டுபிடிச்சு வாய்ப்பை கொடுத்தமைக்கு உங்களுக்கு நான் நன்றி சொல்றேன். அதோட எங்களை அறிமுகப்படுத்திய வரதன் சாருக்கு நன்றிக்குமே நன்றி சொல்றேன். அவர் என்ன ஆத்மாத்மா நண்பர், என்னுடைய நல்ல அக்கறையும் ஆர்வம் கொண்டவர். அவரு உங்களை தேடி சொல்லி செய்யிருக்காரு. அவருக்கு இந்த வேலையில என் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இதுவரை பல வகை கலப்பை மற்றும் இதர வேளாண் கருவிகள் சேகரிப்பில் எனது பங்களிப்பு என்பது தொடர்பான தகவல்களை வழங்கினார் இன்றைய சிறப்பு விருந்தினர் திரு பி சேகர் அவர்கள். தற்போது கேள்வி நேரம் ஆரம்பமாகிறது. முதலில் இந்த திரு சேகர் அவர்களை நமக்கு அறிமுகப்படுத்தி இன்றைய நிகழ்ச்சிக்கு வித்திட்ட திரு ஜி கணேசன் வரதராஜன் அவர்கள், முன்னாள் துணை இயக்குனர் வேளாண்மை துறை அவர்களை பேச அழைக்கிறேன். சார், வணக்கம் ஐயா. வணக்கம். வணக்கம், எல்லாருக்கும் வணக்கம். ஒரு பெரிய ஒரு புயல் மழையே பெய்து கொஞ்ச மாதிரி இருக்கு. அவ்வளவு இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. அவ்வளவு இன்ஃபர்மேஷன் நம்ம பண்டைய காலத்துல நம்ம பிறக்கும் போது அதுக்கு முன்னால இருந்த பொருட்கள் எல்லாம் இப்ப பார்த்துட்டு இருக்கிறோம். இது ஒரு காலங்கடைந்த நிகழ்ச்சியா இருக்குது. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏற்கனவே உங்க திருச்சி ப்ரோக்ராம் பார்த்த உடனே உங்களை ஒரு நேர்முக இன்டர்வியூ எடுக்கணும்னு நான் ஜோட்ட சொல்ல நினைச்சேன். நான் மீன் பண்ணது உங்களை நேரடியா வீடியோ எடுத்து உங்க இம்ப்ளிமெண்ட்ஸ் அவ்வளவுமே நேரடியா படப்பிடிப்பு எடுத்து அங்கேயே டிஸ்கஸ் பண்ணி எடுப்பாங்கன்னு தான் என்னுடைய நினைவு. ஆனா அது எப்படி பண்ணிட்டாங்க. அப்படி பண்ணியிருந்தா இன்னும் நல்லா இருந்திருக்கும். பட் இது இன்னும் காலம் கடக்கவில்லை. இன்னொரு நாள் அவர் நிச்சயமா உங்கள வந்திருந்து அளவுலாவி அந்த பொருட்களை, அந்த அதிசய பொருட்களை, ஆர்வமான பொருட்களை நிச்சயமா வீடியோ கவரேஜ் செய்து இன்னும் அதிக இன்வால்மெண்டோட டிஸ்கஸ் பண்ணி எங்களுக்கு தெரிவிக்க கேட்டுக்கொள்கிறேன். இப்படி ஒரு வாய்ப்பு கொடுத்த ஜோவுக்கு மிகவும் நன்றி. அவரை உங்களை மாவட்டத்துல நான் ரொம்ப பெருமைப்படுகிறேன். நீங்க இருப்பது கன்னியாகுமரி மாவட்டத்துக்கே ஒரு பெருமை, உழவர் பெருமக்களுக்கே ஒரு பெருமை. இவ்வளவு கலெக்ஷன் யாருமே பண்றது இல்லை, யார்கிட்டையும் கிடையாது, ஸ்டேட் லெவல்ல யார்கிட்டயுமே இருக்காது. அப்படி உங்களுக்கு ஒரு தனி பிறவை ஐயா. வாழ்க வாழ. நீங்க பல்லாண்டு வாழ்ந்து இந்த துறைக்கும் வேளாண் கொண்டு செய்ய வேண்டும் என்று இல்லாமல் இறைவனையும் நம்ம நண்பர்களையும் கேட்டுக்கொண்டு வாழ்த்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். வரதராஜன் சார் அவர்களுக்கு எனது நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன். சார் கேட்டுக்கொண்ட மாதிரி இந்த நிகழ்ச்சி கண்டிப்பாக திரு சேகர் அவர்களுடைய வீட்டிற்கு சென்று மீண்டும் படம் எடுக்கப்படும் என்பதை அன்புடன் தெரிவித்துக் கொள்கிறேன். நானும் கன்னியாகுமரி மாவட்டத்தை சார்ந்தவன் தான். தற்போது திருநெல்வேலி மாவட்டத்தில் வசித்து வருகிறேன். நான் அடிக்கடி ஊருக்கு சென்று வர்றதுதான். அதனால கண்டிப்பாக அந்த வரதராஜன் சார் கேட்ட மாதிரி அந்த வீடியோ ரெக்கார்டிங், நேரடி ரெக்கார்டிங் பதிவு செய்யப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்ததாக இந்த நிகழ்ச்சி தொடர்பான தகவல்களை வழங்கிட டாக்டர் பி இளங்கோவன் அவர்களை பேச அழைக்கிறேன். டாக்டர் இளங்கோவன் அவர்கள் தமிழ்நாடு வேளாண்மை துறையில் கூடுதல் இயக்குநராக பணிபுரிந்து ஓய்வு பெற்ற முன்னாள் அதிகாரி. சார், பிளீஸ். வணக்கம், அனைவருக்கும் வணக்கம். சாகுபடி என்பது சடங்கு நான் அடிக்கடி பேசுவேன். இப்ப அது சடங்குக்கு எவ்வளவு ஜாமான்கள் இருக்கு பாருங்க. ஒரு அருமையான ஒரு கலை பெட்டகம் மாதிரி வச்சிருக்கீங்க. உண்மையில உங்களை பாராட்டுறோம். இது வரைக்கும் சின்ன பிள்ளைங்களா ஸ்டாம்ப் கலெக்ஷன் பண்ணோம், ரூபா நோட்டு கலெக்ஷன் பண்ணுவாங்க.
அதுக்கெல்லாம் நிறைய பரிசுகளா இருக்கு. காலேஜ்ல கூட சில எல்லாம் என்கரேஜ் பண்ணுவாங்க. இப்ப இது ஒரு புது முயற்சி தான் அது. ஸோ எனக்கு தெரிஞ்சு வந்து இப்ப இந்த தமிழ்நாட்டில் நீங்க பண்ண முதல் முயற்சி வந்து அரசாங்கத்தில இருந்து பார்க்கப்பட்டுருச்சு. நாளைக்கு அடுத்த கட்டத்தை ஆமா கொண்டு ஆமா போறதுக்கு நம்ம என்ன செய்யலாம்னா, இந்த ஒரு பொருள்களை பத்தியுமே வந்து ஒரு சிறு குறிப்பிடம் மாதிரி வந்து நம்ம டெவலப்மெண்ட் பண்ணி அதை வந்து ஒரு செய்திகளா வெளியிட்டா கூட ஆமா திரும்ப அதை ஏதாவது வடிவமைச்சு அதோடைய டெக்னிக்கலா ஃபார்மேஷன் மாதிரி இப்ப எப்படி கல்லெல்லாம் வந்து பயங்கர யூசேஜ் தான். இன்னைக்கு சிற்பிகள் இருக்காங்க, சில ம் செய்யறாங்க இல்லையா? ஸோ நம்ம திரும்ப கூட பயன்படுத்தி கொண்டு ஆமா வரலாம். நீடித்த வேளாண்மைக்கு இந்த லோக்கல் பொருள்கள் சொல்லி செய்ய சொல்றோம். இப்ப இயற்கை விவசாயத்துல இதுக்கு அவசியம் எடுத்துக்கலாம். இப்ப நமக்கும் வந்து ஒரு சின்ன ஒரு திருநெல்வேலிக்கும் வர வேண்டிய வாய்ப்பு இருக்கு. நான் வரப்போது வந்து சார் உங்களை பாக்குறோம். அந்த முக்கியமான விஷயம் நிச்சயமா கேட்டீங்கன்னா, இளைய தலைவர் வரல நீங்க கலப்புறீங்க இல்லையா? அதை திரும்பி பார்க்க வைக்கிறதுக்கு 2 பொருள் மட்டுமே. அதுல வந்து ஒரு இனோவேட்டிவ் சொல்றாங்க, புதிய முயற்சிகளுக்கு அரசாங்கம் நிறைய சலுகைகள் இருக்கு, ஃபண்ட் எல்லாம் கொடுக்குறாங்க. சோ அது ஒரு 2 அல்லது 3 பொருள்கள் மட்டுமே திரும்ப பயன்படுத்த வாய்ப்பு இருக்காங்கிறத ஆராய்ச்சி பண்றதுக்குரிய முயற்சி பண்ணாலே வேளாண் பல்கலைக்கழகத்துல எம்எஸ்சி படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு அவங்க வந்து நிறைய உதவி பண்றாங்க. சோ நிறுவனங்கள்ட்ட அவங்க பேசிக்கிட்டு வந்து அந்த பொருளை இப்ப எப்படி இந்த ஒரு பூச்சிக்கெல்லாம் கண்டுபிடிச்சிருக்காங்க பொறி. அந்த ஒரு பயிர் வகை பயிர் வந்து பூச்சிகளை கவர பொறி வச்சிருக்காங்க. சிம்பிளா இருக்கு பார்த்தா பாக்குறதுக்கு, ஆனா பயங்கர மகத்தான பயன் அது. அந்த மாதிரி வந்து பூச்சிகளுடைய பழக்கத்தை வச்சு அந்த ஒரு சின்ன பரவல் மாதிரி இருக்கும், அது அவ்வளவுதான். அதுக்கப்புறம் புனல் பொறின்னு சொல்லுவாங்க அதை. அதை நம்ம சயின்டிஸ்ட் கண்டுபிடிச்சிருக்காரு. அவரும் ஃப்ரெண்ட் அன்னைக்கு கூட பார்த்தவரை. அவரை சொன்னா ம் எங்களுக்கு டெங்கு கொசு பிடிக்கிறது கண்டுபிடிங்க. ஓகே இருக்காரு. ஏன்னா டெங்கு கொசு வயிறுல காலி பண்ணிட்டு இருக்க ஆளுங்கள்ட்டு. சோ அந்த பயிர் வகை ம் பயிர்களை வந்து இருக்கிற வெளிச்சத்துக்குள்ள வருமா அந்த பயிர் வகை பூச்சிகள். அதுக்கான ஒரு சின்ன கோன் மாதிரி சொல்லிடுவாரு. அது அருமையான ஒரு பூச்சி பிடிக்கும் பொறிதான் அது. நாள் மாதிரி இப்ப நீங்க அது மாதிரி நிறைய விஷயங்கள் நீங்க வச்சிருந்ததுல பார்த்ததுல வந்து ஒரு கலெக்ஷன் இருக்குது. இது நம்ம அடுத்த லெவலுக்கு இன்னும் ஏன்னா நம்ம இந்த விவசாயிகள் மத்தியில வந்து நிறைய விஷயங்களை பிரபலம் பண்ற போது பாரம்பரிய முறைகள்னு இருக்கு. இப்ப நீங்க அந்த வைத்தியத்தில் பார்த்தீங்களா, அந்த மாட்டுக்கு தீவனத்துக்கு அரைக்கிறதுலாம் சில இதெல்லாம் இருக்கு. அது சேதம் இல்லாம அரைக்கிறதா சில கல்வி வச்சுருவாங்க. சில குறிப்பிட்ட கல் தான் போட முடியும். இந்த கல்வி பார்த்தீங்கன்னா நம்ம இந்த கல் தொட்டிப்பாங்க, கல்வி தொட்டிப்பாங்க. அந்த கல்வி தொட்டி வந்து ஒரு மண்ணுல வராதுல. அந்த மாதிரியான ஒரு நல்ல மண் இருந்து எடுத்து அந்த பாறையில எடுத்து செதுக்கி வச்சிருப்பாங்க. அது இன்னும் சில கிராமங்கள் எல்லாம் உள்ளுக்குள்ள வச்சிருக்காங்க. சில பேர் விதை கலக்குறாங்க, விதை கலக்கிறதுக்கு வச்சுக்கிறாங்க. சில இதெல்லாம் இப்ப மருந்து கலக்குறாங்க மண்ணுல. அது பூச்சி மருந்து மாதிரி உரம் இருக்கு இல்லையா, அதை கலக்கிறது வச்சிருக்காங்க. சில உரம் மாதிரி வச்சிருக்காங்க, சில கிராமங்கள் இருக்கு, அதுக்குள்ள இருக்கு. ஸோ இந்த பொருட்கள் வந்து நிச்சயமா பயன்பாடு கொண்டு வரலாம். அதாவது எதெல்லாம் முடிஞ்சதா பயன்படுத்திக்கலாம். தண்ணியா எடுக்கிறதுக்கு வந்து இப்ப கருவிகள் வந்து எத்தனை வந்தா கூட ஒரு கரண்ட் கிடைச்சா கஷ்டப்படுறது இருக்கு இல்லையா? சில ஊருக்கு கரண்டே இல்லாம இருக்கு. அப்ப இது ஏதாவது இன்னொரு மின்சார ஆமா இணைப்போட சேர்த்து சோலார் சேர்த்து கூட அந்த கருவிகளை பயன்படுத்திக்கலாம். அந்த நீரை அள்ளக்கூடிய இதெல்லாம் வந்து கபிலெல்லாம் வந்து அருமையான ஒரு பயன்பாட்டு இதுதான். இப்ப பண்ணைக்குட்டை இருந்தா அதுல தண்ணி எடுக்கிறதுக்கு மக்கள் யோசிக்கிறாங்க. அந்த மாதிரி பயன்படுத்திக்கலாம், தற்காலிகத்துக்கு ஆமா பயன்படுத்திக்கலாம். அதை இன்னும் கூட இந்த மாட்டு வண்டிக்கு பிரேக் போட்ட மாதிரி மூவபிள் ஆக்கிடலாம். இப்ப சில பொருள் வந்து லாரி வச்சு கொண்டு போற மாதிரியோ ஒரு சின்ன டிராக்டரோ குதிரை வண்டி வச்சு கொண்டு போன இந்த குதிரை வண்டி குட்டி வண்டி இருக்கு, யானை குட்டி அனுப்பாங்க. சோ அதுல வைக்கிற மாதிரி இருந்தா டிவைஸ் ரெடி ஆமா பண்ணி நம்ம அங்கங்க பயன்படுத்தி கூட ஒரு கிராமத்துக்குள்ள 10 பேர் தானாக்கா செலவில்லாத உத்திகளை அதை பயன்படுத்திக்கலாம். அற்புதமான கலெக்ஷன் சார். நன்றிங்க, நல்லா டெவலப் பண்றீங்க. வாழ்த்துக்கள் வளர்க உங்கள் தொண்டு. நான் கான்டெக்ட் பண்றேன் ஐயா கண்டிப்பா உங்களை. ரொம்ப நன்றி நன்றி நன்றிங்க சார். நன்றி ஐயா. உங்களுடைய தகவல்களுக்கு மிக்க நன்றி. வாழ்த்துக்களுக்கும் தகவல்களுக்கும் நன்றி. அடுத்ததாக நிகழ்ச்சியில் இணைந்துள்ள திரு ஹியூபர்ட் சென்னையிலிருந்து பேச வந்திருக்காங்க. ஹியூபர்ட் சார் ப்ளீஸ். வணக்கம் திரு சேகர் சார். அருமையான வணக்கம். இது ரொம்ப உங்களுக்கு ரொம்ப நீங்க கடினப்பட்டு இதை சேர்த்து வச்சிருக்கீங்க. ஒரு ஆமா பொக்கிஷம், இது ஒரு ட்ரெஷர், ஒரு பொக்கிஷம். கரெக்ட். அதாவது என்னன்னா, இது வந்து ஒரு மியூசியமா நம்ம மாத்தணும். இது வந்து ஒரு ம் மியூசியம், எஸ் அருங்காட்சியகம் மாத்தணும். நீங்க எந்த இடத்துல இருக்கீங்க? நாகர்கோயில? ஆமா, கன்னியாகுமரி ஆமா சார் மாவட்டத்தில் நாகர்கோவில். இருக்கிறேன். ஆமா, அவருடைய அட்ரஸையும் ஃபோன் நம்பரையும் இதை போடுங்க. நம்ம இதை ப்ராபகேட் பண்ணுவோம், பலருக்கு இதை எடுத்து சொல்றோம். ஒரு டூரிஸ்ட் சென்டர் வெரி மாதிரி குட். இந்த இடம் ஆகட்டும். நன்றி ஆ. நன்றி நன்றி நன்றி. நன்றி நன்றி ஹியூபர்ட் சார். நன்றி. உங்களுடைய வாழ்த்துக்களுக்கும் கருத்துக்களுக்கும் மிக்க நன்றி. சார் இன்னொரு ஐடியா சார். மாவட்ட ஆட்சியர் கன்னியாகுமரி கன்சல்ட் பண்ணீங்கன்னா நம்ம வந்து ஒரு வேக்ஸ் மியூசியம் வச்சுக்கிறாங்க. வேக்ஸ் மியூசியம்னு கன்னியாகுமரி பஸ் ஸ்டாண்டுக்கு வச்சுக்காங்க. அதை குட்டைக்காக நம்ம இடம் பிடிச்சி வச்சு மக்களுக்கு பிரபலம் பண்ணலாம் அந்த விஷயங்களை கூட. ஏன்னா இது ஒண்ணு இல்ல, பல இருக்குது. சேகரிப்பு மையம் கூட வச்சு கூட அரசாங்கத்துக்கு ஒரு புதுசான திட்டங்கள் கொடுக்கலாம். புதிய நூதன கருவிகள் பயன்பாட்டுக்கு இதெல்லாம் ஆராய்ச்சிக்கு யூஸ் ஆகும். வேளாண் டெவலப் பண்ணலாம். ஆமா சார் ரொம்ப அருமையான கரெக்ஷன் சார். தேங்க்ஸ் சார். தேங்க்யூ சார். பொன்ராஜ் பொன்ராஜ் சார் திருநெல்வேலி பேசுறாங்க. அவரு ரொம்ப நல்ல ஒரு கனெக்ஷன் வச்சிருக்காரு. இதெல்லாம் எல்லாரும் செய்ய மாட்டாங்க. அவருக்கு ரொம்ப வாழ்த்துக்கள். நிறைய அவார்டு வாங்கியிருக்காங்க. சிறப்புறணும். அப்புறம் வந்து ஆசீர்வாதம். இந்த பறை வந்து கேரளாவில சொல்லுவாங்க, பரநெல்லு திறப்பரநெல்லு. அது இந்த நாட்டில்னால அது கேரளா பாடுறல, அதனால அங்க இருக்கு. அது ரொம்ப அது ஒரு இதுதான். அதே மாதிரி இது இந்த பத்தாயம்பாங்க, பத்தாயப்புறை அப்படிம்பாங்க. அதெல்லாம் நெல்லு கொட்டு போற இடங்கள்ல கேரளாவில. நம்ம ஊர்ல குதில்னு சொல்லுவாங்க. குதில் வேற சொல்லுவாங்க.
அதெல்லாம் நான் இங்க மாமனார் வீட்டுல எல்லாம் பார்த்தது. நெல்லெல்லாம் சேமிச்சு மேல வந்து நீங்க சொன்ன மாதிரி இது வைக்கோலை வச்சு கூட மூடி பூசவும் செய்வாங்க சில இடங்கள்ல. அடியில கூடி ஓட்டம் இருக்கும், ஒரு ஓட்டம் இருக்கும், அதுல கூடி வந்து எடுத்தோம்னா நெல் அப்படியே வந்துகிட்டே இருக்கும். எவ்வளவு நெல் வேணுமோ எடுத்துக்கிட்டு ஆமா வந்துட்டே இருக்கு அப்படிப்பாங்க. நல்ல ஆமா எல்லாம் பாத்திருக்கேன். கமல்ல எல்லாம் சின்ன வயசுல பாத்திருக்கேன். இப்ப கூட இல்லன்னு நினைக்கிறானா ஏத்தம் பாத்திருக்கேன், எல்லாம் பாத்திருக்கேன். உண்மையா பழைய நினைவுதான் அதெல்லாம். இந்த காலம் இப்பெல்லாம் இந்த காலத்துல எல்லாருமே உடல் உழைப்பு இருந்துச்சு. வீட்டுல மாடு இருந்தது, அது வேலை பாக்குறதுக்கு, அது சாணிகளுக்கு ஆளு, வைக்கோலுக்கு ஒரு ஆள் இருந்தது, வைக்கோல் போடுறதுக்கு வண்டி மாடு இருந்தது, வில்லு வண்டி இருந்தது, வில்லு வண்டி. அதெல்லாம் எங்க வண்டி எல்லாம் இப்ப எக்ஸிபிஷன் கூட இருக்குமான்னு தெரியல. ஆமா வில்லு வண்டியில போறாருன்னா சாதாரண ஆமா வில்லு வண்டியில போறது சாதாரண நாள் போக மாட்டாங்க. பணக்காரன் வசதி உள்ளவங்க முன்னாடி பின்னாடி திற போட்டு பொம்பளை அந்த மாதிரி எல்லாம். ஆமா ரொம்ப நன்றி சார். இத ஒரு அசப்போட ஒரு வாய்ப்பா இருந்து நீங்க என்ன பண்ணணும், உங்க பையங்களை இதுல நீங்க ஈடுபாடு வச்சு இந்த சேகரிப்பை நீங்க மேலும் இன்னும் கொண்டு வரணுங்கிறதா என்னுடைய ஆசை. வாழ்த்துக்கள் ஐயா, வாழ்த்துக்கள். ரொம்ப நன்றி சார். அவர்களுக்கு நமது குழுவின் சார்பில் எனது நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். வாழ்த்துக்களுக்கு நன்றி ஐயா. வணக்கங்க ஐயா, தருமபுரில இருந்து குப்புசாமிங்க ஐயா. வணக்கம். எனக்கு வயசு 30ங்க. சரி. நான் சின்ன பையனா இருக்கும் போதும் எங்க வீட்டுல வந்து நெல் பேர் நடும் போது வந்து ஒரு 15, 20, 30 பேர் நடுவாங்க. நெல் நடும் போது அவங்களுக்கு சமைக்கிறதுக்கு களி பண்ணுவாங்க. களி மண்பானத்துல பண்ணுவாங்க. அந்த மண்பானை பெரிய மண்பானமா இருக்கு. அது இப்படி ஆடும். அதை ஆடாம இருக்கிறதுக்கு இந்த கவையை வந்து அப்படி வச்சுட்டு ஒரு ஆள் உட்காந்து பிடிச்சுப்பாங்க, ஒரு ஆள் வந்து மேல இருந்து கிண்டுவாங்க. அந்த கருவிதான் இப்ப நான் போட்டிருக்கேன், அதுல இருக்குது. இந்த கருவியை வந்து நான் அவருக்கு அமுச்சு வச்சிடறேன். அவரோட அட்ரஸ் வாங்கி கொடுத்தீங்கன்னா இந்த கருவியை வந்து நான் அவருக்கு அமுச்சு வச்சிடறேன். கண்டிப்பா உங்களுக்கு சாரோட நம்பர் வந்து போன் நம்பரை போட்டு விடுறேன், நீங்க அதுல கான்டாக்ட் பண்ணிக்கலாம். கண்டிப்பா. நன்றி சார். திரு குப்புசாமி, உங்களுடைய தகவல்களுக்கு மிக்க நன்றி. கருத்துக்கும் நன்றி. நிகழ்ச்சி ரொம்ப அருமையா இருந்தது ஐயா. ஓகே, இன்றைய நிகழ்ச்சி மிக ஒரு சிறப்பான நிகழ்ச்சி, ஒரு நல்ல நேர்காணல் நிகழ்ச்சி. பழங்கால பொருட்களை, குறிப்பாக வேளாண் சம்பந்தப்பட்ட கருவிகள், கலப்பை மற்றும் இதர கருவிகளை சேகரிப்பதில் எனது பங்களிப்பு என்பது தொடர்பான தகவல்களை இன்றைய சிறப்பு விருந்தினர் திரு செண்பகசேகரன் அவர்கள் நமக்கு வழங்கினார்கள். அவர்களுக்கு நமது குழுவின் சார்பில் எனது நெஞ்சார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன். பல கருத்துக்கள், பல தகவல்கள், பல பட தொகுப்புகள், இந்த பல உபகரணங்களை பார்க்கும் ஒரு வாய்ப்பு இன்று கிடைத்தது. நிச்சயமாக இதை வந்து ஒரு நேரடி வீடியோவாக எடுத்து இன்னொரு முறை நான் கண்டிப்பாக நமது நிகழ்ச்சியில் சேர்த்துக் கொள்வேன் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். இருப்பினும் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அனைத்து பங்கேற்பாளர்களுக்கும் எனது நெஞ்சார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன். திரு செண்பகசேகரன் அவர்களை நமது குழுவுக்கு அறிமுகப்படுத்திய திரு ஜி வரதராஜன் அவர்களுக்கும் எனது நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன். எனக்கு இப்படி ஒரு வாய்ப்பு அடிச்சு இன்னைக்கு எவ்வளவு கலந்துரையாடக்கூடிய ஒரு வாய்ப்பை நீங்க கொடுத்தீங்க. அதுக்கு நான் என் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். சார் வரதராஜன் சாரையும் பார்க்க முடிஞ்சு, அதோட இந்த மாதிரி ஒரு ஆர்வலர்கள் நிறைய பேர் அவங்க பேசுறதுல அவங்க எவ்வளவு ஆர்வமா இருக்காங்கிறது தெரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்கு இந்த நேரத்துல உங்க சார்பாக எல்லார் சார்பாக நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். உங்களுக்கு மீண்டும் என்னோட நன்றியை தெரிவித்து நான் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இந்த நிகழ்ச்சியத்துடன் நிறைவு பெறுகிறது. இன்னொரு நிகழ்ச்சியில் நாளை மறுதினம் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.